எல்லோருக்கும் வணக்கம். அபிவிருத்தி அலுவலர்கள் சேவையின் தரம் 3 உள்ள அலுவலர்கள் மற்றும் தரம் 2 உள்ள அலுவலர்களுக்கு நடைபெறுகின்ற 1ஆம் 2ஆம் வினைத்திறமைகாண் தடைப்பரீட்சைகளில் 2வது வினாத்தாளாக அமைகின்ற கணக்கீட்டு முறைமை அல்லது நிதி முறைமை தொடர்பான 9வது செயலமர்வில் சந்திக்கிறோம். 2 பிரிவினரும் தரம் 3 மற்றும் தரம் 2 இருக்கக்கூடிய அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் ஒன்று சேர இணைந்திருக்கக்கூடிய இந்த செயலமர்வு நிதி ஒழுங்கு விதிகளினுடைய 1ஆம் மற்றும் 2ஆம் அத்தியாயங்களில் ஏற்கனவே நாங்கள் 1ஆம் சுற்றில் கலந்துரையாடிய போது தவற விடப்பட்ட பரீட்சை நோக்கில முக்கியமான விடயங்களை கலந்துரையாட இருக்கிறோம். இதிலேயும் சில விடயங்களை நான் தவிர்த்துக் கொள்வேன். குறிப்பாக தரம் 2 உத்தியோகத்தர்களுக்கு மட்டும் தனியாக பேசப்பட வேண்டிய சில விடயங்கள் இருக்கிறது. அது நாங்கள் அவர்களுக்கென பிரத்யேகமாக நடைபெறுகிற செயலமர்வில் அதை பேசிக்கொள்ளலாம். தரம் 3 தரம் 2 அலுவலர்கள் 2 தரப்பினருக்கும் பொருத்தமாக அமையக்கூடிய விடயம் தொடர்பாக நாங்கள் இன்றைக்கு பேசுவோம். சரிதானே? இதில் முதற் பகுதிகள் அதிக அளவில் நாங்கள் யோசிக்க தேவையில்லை. நிதியாண்டு என்றால் என்ன, அரசியலமைப்பின் மீது பாராளுமன்றம் கொண்டுள்ள கட்டுப்பாடுகள் தொடர்பாக எவ்வாறு இருக்கிறது என்பது தொடர்பில், அதே போல் திரட்டு நிதியிலிருந்து செய்யப்படக்கூடிய செலவினங்கள் வகைகள், திரட்டு நிதியத்தில் உள்ள பணம் எவ்வாறு கணிக்கப்படுகிறது, திரட்டு நிதியத்திலிருந்து செய்யப்படும் செலவினம், அதுபோல் திரட்டு நிதியத்தில் உள்ள பணம் கணிக்கப்படுகின்ற முறைமை எவ்வாறு கணிக்கப்படுகின்றது, விசேட நியதி சட்ட நிதியங்கள் என்றால் என்ன என்பவை தொடர்பாக பார்த்திருக்கிறோம். இந்த முற்பண கணக்கு முயற்சிகள் பற்றி பார்க்க இல்லை. சரிதானே? இந்த முற்பண கணக்கு முயற்சிகள் நிதி ஒழுங்கு விதி 2 அதனுடைய 5வது பிரிவில் சொல்லப்பட்டாலும் நிதி ஒழுங்கு விதி 15 அதை பற்றி விவரமாக பேசுகிறார்கள் என்பதனால நாங்கள் நிதி ஒழுங்கு விதி 15 போயிட்டு இந்த முற்பண கணக்கு முயற்சிகள் தொடர்பாக பார்க்கிறது தான் பொருத்தமாக இருக்கும். சரிதானே? இதற்கு பின்பாக இந்த கருத்திட்டங்கள் பற்றி இது பொதுவாக நாங்கள் பேச அவசியம் இல்லை என்பதனால அந்த பகுதியை விட்டு நான் கடந்து போகிறேன். இப்போது நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல் நிதி ஒழுங்கு விதி 14க்குள்ளே போயிட்டு 14 அல்லது 15 தொடர்பாக நாங்கள் பேச தொடங்கலாம். அதற்கு முன்பாக இருக்கக்கூடிய விடயங்கள், வரவு செலவு திட்ட வகுப்பீட்டு அலகுகள், செலவின தலைப்பு, நிகழ்ச்சி திட்டம், கருத்திட்டம் போன்ற அந்த விடயங்கள் தொடர்பாக நாங்கள் ஏற்கனவே சிறப்பாக பேசிட்டோம். சரிதானே? அப்போ ஆகவே அந்த விடயத்தை நாங்கள் திரும்ப பேச வேண்டியது இல்லை என்று சொல்லி நாங்கள் கொஞ்சம் அதை பார்க்கலாம். சரியா? இப்போது நிதி ஒழுங்கு விதி 15 முற்பண கணக்கு முயற்சிகள் தொடர்பாக கதைக்க போகிறோம். சரியா? சரி பிள்ளைகள், நாங்கள் இப்போ இந்த நிதி ஒழுங்கு விதி 15, ஏன் இந்த நிதி ஒழுங்கு விதி 15க்குள்ளே நாங்கள் போனாங்கள் என்றால், நிதி ஒழுங்கு விதி 2னுடைய 5வது பிரிவில் முற்பண கணக்குகள் தொடர்பாக பேசப்பட்டிருந்தது. சரிதானே? இந்த முற்பண கணக்குகள் என்றால் என்ன என்று எங்களுக்கு விளங்கி கொண்டால்தான் நாங்கள் மிகுதியான விடயங்களை பேச இயலும். முற்பண கணக்குகள் என்று சொல்லி எதை சொல்றீங்க? திரைசேரியினால் வழங்கப்பட்ட முற்பணத்தை அடிப்படையாக கொண்டு அரசாங்க அமைச்சுக்கள் திணைக்களங்களினால் முன்னெடுக்கப்படுகின்ற விசேட செயற்பாடுகள், அரசாங்க ஊழியர்களுக்கு வழங்கப்படுகின்ற முற்பண கடன்கள், களஞ்சிய சாலைகள் முகாமைத்துவம், வணிக நோக்கமுடைய செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கான வர்த்தகம் என்பன முற்பண கணக்கு செயற்பாடுகள் என அழைக்கப்படுகிறது. இப்போ முற்பண கணக்கு செயற்பாடுகள் என்றால் என்ன என்பது எங்களுக்கு தெரிய வேணும். பொது திரைசேரியினால் வழங்கப்பட்ட முற்பணத்தை அடிப்படையாக கொண்டு அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்படுகின்ற வர்த்தக நடவடிக்கைகள், வணிக செயற்பாடுகள், அத்தோடு அரசாங்க ஊழியர்களுக்கு வழங்கப்படுகின்ற முற்பண கடன்கள், களஞ்சிய சாலை முகாமைத்துவம் போன்ற செயற்பாடுகள் முற்பண கணக்கு முயற்சிகள் என அழைக்கப்படுகின்றன. முற்பண கணக்கு முயற்சிகளின் வகைகள் எவை என்று கேட்பாங்க. அப்போ முற்பண கணக்கு முயற்சிகள் என்றால் என்ன, அவற்றின் வகைகள் எவை என்று கேட்குறாங்க.
பொதுத்துறை சேரியினால் வழங்கப்பட்ட முற்பணத்தை அடிப்படையாக கொண்டு அரசாங்க அமைச்சுக்கள் திணைக்களங்களினால் முன்னெடுக்கப்படுகின்ற விசேட செயற்பாடுகள், அதாவது வணிக நடவடிக்கைகள், களஞ்சிய சாலை முகாமைத்துவம், ஊழியர்களுக்கு வழங்கப்படுகின்ற முற்பண கடன்கள் போன்றவை முற்பண கணக்கு செயற்பாடுகள் என அழைக்கப்படுகின்றன. இப்போ இந்த முற்பண கணக்கினுடைய வகைகள் எவை என்று சொல்லி கேட்பாங்க. முற்பணங்கள்ல என்னென்ன வகைகள் இருக்கிறது? முற்பண கணக்கு முயற்சிகளினுடைய வகைகள் பார்த்தீங்கன்னா, உற்பத்தி முற்பண கணக்கு, இந்த அபிவிருத்தியை நான் கீழே வச்சுட்டு மிச்சத்தை சொல்லுவேன். ஒரு பொருளை உற்பத்தி செய்கிறது, வியாபாரம் செய்கிறது, களஞ்சியப்படுத்துகிறது. அவ உற்பத்தி, வியாபாரம், களஞ்சியம், சரிதானே? அதை விட அபிவிருத்தி, அரசாங்க கூட்டுத்தாபனங்களுக்கான முற்பணங்கள், அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கான முற்பணங்கள், மிசலேனியஸ் நானாவித முற்பண கணக்குகள். அப்போ முற்பண கணக்கின் வகைகள் 5 தருக என்று கேட்டால் உங்கள்கிட்ட 7 இருக்குது. சாதாரணமாக ஞாபகம் வச்சு கொள்ள வேணும். முற்பண கணக்கு வகைகள் எவை? இப்போ முற்பணங்கள் என்றால் என்ன, அல்ல முற்பண கணக்கு முயற்சிகள் என்றால் என்ன என்று கேட்டதுக்கு வரைவிலக்கணம் சொல்லியாச்சு. பொதுத்துறை சேரியால் வழங்கப்பட்ட முற்பணத்தை அடிப்படையாக கொண்டு அரசாங்க அமைச்சுக்களாலும் திணைக்களங்களாலும் முன்னெடுக்கப்படும் விசேட செயற்பாடுகள், வர்த்தக நோக்கமுடைய செயற்பாடுகள், களஞ்சிய சாலை முகாமைத்துவம், அரசாங்க ஊழியர்களுக்கு வழங்கப்படுகின்ற முற்பண கடன்கள் போன்றவை முற்பண கணக்கு செயற்பாடுகள் என அழைக்கப்படுகின்றன. முற்பண கணக்கு முயற்சிகள் என்கிற வகையில் உற்பத்தி முற்பண கணக்கு, அபிவிருத்தி முற்பண கணக்கு, வியாபார முற்பண கணக்கு, களஞ்சிய பொருள் முற்பண கணக்கு, அரசாங்க கூட்டுத்தாபனங்களுக்கான முற்பணங்கள், அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கான முற்பணங்கள், நானாவித முற்பணங்கள் என 7 விதமான முற்பண கணக்குகள் இருக்கிறது. இப்போ முற்பண கணக்கு என்ன, நீங்கள் எளிமையாக வழங்கிக் கொள்ளுங்க. அரசாங்கம் காசு கொடுத்து, முன்னுக்கே காசை கொடுத்து அந்த நிறுவனங்கள் தொழிற்படும், சரிதானே? பிறகு அடுத்த வருஷமும் அந்த நிறுவனம் தொழிற்படுவதற்கு அரசாங்கம் காசை கொடுக்கும். அப்போ திரைசேரியால் நிதி வழங்கப்பட்டு, முற்பணமாக நிதி வழங்கப்பட்டு அந்த நிறுவனங்கள் செயற்படுகிற போது அது முற்பண கணக்கு என்று சொல்லி அழைக்கப்படுது. இந்த முற்பண கணக்கு முயற்சிகளுக்கு 4 விதமான எல்லைகள் இருக்கிறது. அதையும் கேட்பாங்க. முற்பண கணக்கு முயற்சிகளின் 4 விதமான எல்லைகளும் அவை என்று சொல்லி கேட்பாங்க. முற்பண கணக்கு முயற்சிகள் தொடர்புற்ற மதிப்பீடுகளில் 4 வகையான எல்லைகள் காட்டப்படுகிறது. இதில் இருக்கிற மாதிரியே நீங்கள் படித்துக் கொள்வது நல்லது. சில பேர் ஒரு விதமாக ஒரு புத்தகங்களில் எழுதுகிறோம். அந்த வார்த்தைகள் சரி, ஆனால் அங்கே வழங்கப்படுகிற விட பெரும்பாலும் நிதி ஒழுங்கு விதிகளில் இருப்பதாகத்தான் இருக்கு. நிதி ஒழுங்கு விதிகளில் வழங்கப்படுவது போல தான் அங்கே அந்த விடைகளை கொடுப்பார்கள் என்கிற அடிப்படையில் நீங்கள் இந்த பதில இதில் இருக்கிற மாதிரியே எழுதி கொள்ளுங்க. அதுதான் உங்களுக்கு பொருத்தமானதாக இருக்கும். சரியான புள்ளியை பெற்றுத்தரும். முதலாவது இங்க பாருங்க, 3 உச்ச எல்லைகள், சரிதானே? 3 உச்ச எல்லைகள். அந்த 3 உச்ச எல்லையையும் முதல் எளிமையா சொல்லுகிறேன். ஆகக்கூடியது நீங்க இவ்வளவுதான் செலவு செய்யலாம். ஆகக்கூடியது நீங்க இவ்வளவுதான் செலவு செய்யலாம். இரண்டாவது, ஆகக்கூடியது நீங்க இவ்வளவுதான் கடன் கொடுக்கலாம். ஆகக்கூடியது நீங்கள் இவ்வளவுதான் கடன் வாங்கலாம். 3 விஷயம் சொல்லியிருக்கு. இதுக்கு மேல செலவழிக்க கூடாது, இதுக்கு மேல கடன் கொடுக்க கூடாது, இதுக்கு மேல கடன் வாங்க கூடாது. எல்லாம் மேல மேல மேல, சரியா? உச்ச இல்லை. இதுக்கு மேல செலவு செய்யக்கூடாது. அது என்ன? செலவினத்தின் உச்ச எல்லை. இரண்டாவது, இதுக்கு மேல கடன் கொடுக்க கூடாது, பற்று மீதிகளின் உச்ச எல்லை. மூன்றாவது, இதுக்கு மேல கடன் வாங்கக்கூடாது, பொறுப்பு மீதிகளின் உச்ச எல்லை. நாலாவது, அடே குறைஞ்சது ஒரு நாளைக்கு இவ்வளவாவது வியாபாரம் செய்திருங்கிறாப்ப, சரிதானே? குறைஞ்சது ஒரு நாளைக்கு விட்டு சாப்பாட்டுக்காக உழைச்சுக்கொள்ளும், அதுக்கு மேல உழைச்சா பரவாயில்ல. ஆக குறைஞ்சது பெருகைகளின் குறைந்த எல்லை, கணக்குகளில் வரவு வைத்த பெருகைகளின் குறைந்த எல்லை, அதுக்கு கீழே வருமானம் உழைக்கக்கூடாது. அப்ப 4 எல்லைகள்
முற்பண கணக்கு முயற்சிகள் தொடர்பாக 4 எல்லைகள் மதிப்பீடுகளில் காட்டப்பட்டிருக்கும். அந்த எல்லைகளை பாதுகாக்கிறது அந்த முற்பண கணக்கு முயற்சியின் முகாமைத்துவத்தின் பொறுப்பாக இருக்கும். இப்ப கேள்வி என்ன? முதலாவது முற்பண கணக்கு முயற்சிகள் என்றால் என்ன? இரண்டாவது முற்பண கணக்கு முயற்சிகளின் வகைகளவை, மூன்றாவது முற்பண கணக்கு முயற்சிகள் தொடர்புபட்ட 4 வகையான எல்லைகளும் அவை. செலவினத்தின் உச்ச எல்லை, முற்பண கணக்கு முயற்சியினால் மேற்கொள்ளப்படக்கூடிய ஆகக்கூடிய செலவு தொகை. இரண்டாவது பற்று மீதங்களின் உச்ச எல்லை, கடன் வரவு மீதிகளின் ஆகக்கூடிய தொகை. பொறுப்புகளது உச்ச எல்லை, செலுத்த வேண்டிய தொகைகளின் ஆகக்கூடிய எல்லை அல்லது கடன் வருவனவுகளின் ஆகக்கூடிய எல்லை. நான்காவது பெறுகைகளது குறைந்த எல்லை, அதாவது வருமானங்கள் சேகரிப்புகளினுடைய குறைந்த எல்லை. நான் சொன்ன மாதிரி எழுத வேண்டாம், இதுல இருக்கிற மாதிரி நீங்கள் எழுதினீங்கன்னா சரி. இப்ப விளங்கிட்டு தானே? செலவினத்தின் உச்ச எல்லை, பற்று மீதிகளின் உச்ச எல்லை. இங்க பற்று மீதங்கள் என்று இருக்குது, 2-3 தான். பற்று மீதிகளின் உச்ச எல்லை, பொறுப்புகளின் உச்ச எல்லை, கணக்குகளில் வரவு வைத்த பெறுகைகளின் குறைந்த எல்லை. 4 விதமான எல்லைகள் இருக்கு. இதுல இன்னொரு முக்கியமான விடயம், நிதி ஒழுங்கு விதி 14 தொடர்பாக அடிக்கடி கேட்கப்படுகிறது. அடையாள ஏற்பாடு என்றால் என்ன? இந்த அடையாள ஏற்பாடு என்றால் என்ன என்பது இந்த புத்தகத்தில் இருக்கிறது போதாது. நான் உங்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரி சொல்லுகிறேனே. இந்த வீட்டில் ஏதாவது ஒரு காரியம் நடைபெறுகிற போது இந்த கோயிலுக்கு நேர்த்தி வைக்கிறது, சரிதானே? அது கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், இந்துக்களாக இருக்கலாம், கோயிலுக்கு நேர்த்தி வைப்பார்கள். அப்போ கோயிலுக்கு காணிக்கையாக, கோயிலுக்கு அன்பளிப்பாக ஒரு காசு எடுத்து வைப்பாங்க. சில பேர் அதை ஒரு துணியில முடிஞ்சு கட்டி வைக்கிறது. எவ்வளவு எடுத்து கட்டி வைப்பாங்க? ஒரு 10 ரூபா, 20 ரூபா, 50 ரூபா, இல்லை 100 ரூபா, அப்படித்தானே? அதை ஒரு துணியில கட்டி ஒரு இடத்த வச்சு விடுவாங்க, அல்லது எங்கேயோ ஒரு இடத்துல எடுத்து வைப்பாங்க, சரியா? அது அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு. எப்படி இருக்குது? இது கோயில் செலவுக்கு, நாங்கள் கோயில் யாத்திரை போற போது, கோயிலுக்கு பொங்குற போது என்று சொல்லி எடுத்து வைப்பாங்க. அந்த காசு உண்மையா காணுமோ? கோயிலுக்கு போறதுக்கு பஸ்ஸுக்கே காணாம், சரியா? ஆனால் ஒரு அடையாளமாக எடுத்து வைக்கப்பட்டிருக்கு. அது கோயிலுக்கு போற நேரங்களில் 10, 20, 50, 1000, 100,000 செலவாகும். அது அவர்கள் போகிற குடும்பத்தின் ஆக்களின் எண்ணிக்கை, செய்கிற பூசையை பொறுத்து செலவாகும். ஆனால் அடையாள ஏற்பாடாக எவ்வளவு எடுத்து வைக்கப்படும்? ஒரு 10 ரூபா, 50 ரூபா, 100 ரூபா எடுத்து இடத்துல வச்சு விடுவார்கள். இது கோயிலுக்கு என்று சொல்லி, சரிதான்? அது மாதிரி இந்த பட்ஜெட்லையும் ஒரு வேலை செய்வார். அரசாங்கத்தினால ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஏதாவது ஒரு கருத்திட்டம், சரிதானே? அரசாங்கத்தினால கொள்கை அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கருத்திட்டம், அதற்கான முழு பணத்தொகையையும் உடனடியாக ஏற்பாடு செய்ய முடியாது, அதுக்கு காசு இல்லை. ஆனால் அந்த கருத்திட்டத்துக்கு அல்லது அந்த விடயத்துக்கு ஒரு தலைப்பினை கொடுப்பதற்காக, ஒரு வாக்கு பண விவரத்தை கொடுப்பதற்காக ஒரு தலைப்பு, ஒரு நிகழ்ச்சி திட்டம், ஒரு கருத்திட்டம், ஒரு செலவு விடயம், ஒரு செலவின வகுதி, என்ன அல்லது நோக்க விடயம் என்று சொல்லப்படுகிற அவற்றின் கீழ் ஒரு சிறிய தொகை ஏற்பாடு செய்யப்படும். இப்ப ஒரு டைட்டில் கொடுத்தாச்சு. நான் சொல்றது எல்லாருக்கும் விளங்கும் என்று நினைக்கிறேன். ஏற்கனவே படிச்சிருக்கிறீங்க தானே? நிகழ்ச்சி திட்டம், கருத்திட்டம், உபகரத்திட்டம், செலவு விடயம், செலவு விடய வகுதி. அப்போ இவ்வாறு ஒரு குறிப்பிட்ட தொகை, பெரிய காசு எல்லாம் ஒதுக்க மாட்டார், ஒரு குறிப்பிட்ட சின்ன தொகையான காசு, சரிதானே? ஒரு தசம் 1 மில்லியன் ரூபா, அல்ல தசம் 5 மில்லியன் ரூபா, ஒரு 5 லட்சம் ரூபா, அல்லது 1 மில்லியன் ரூபா, இப்படி ஒரு குறிப்பிட்ட சிறிய தொகையை ஒதுக்குவார்கள். ஆனால் அதற்கு ஒரு வாக்கு விவரம் வந்துவிடும். பின்னர் நிதி கிடைக்கிற போது, அரசாங்கத்துக்கு நிதி கிடைக்கிற போது, அந்த விடய தலைப்பின் கீழ் அந்த கருத்திட்டத்துக்கு, அந்த செலவின வகுதிக்கு ஒரு குறை நிரப்பு பிரேரணை மூலமாகவோ அல்லது அடுத்த ஆண்டு பாதீட்டு மதிப்பீட்டின் போதோ அதற்கென நிதி ஒதுக்கப்படும். இப்போ ஒரு தலைப்பு வந்துடுது, அந்த தலைப்புக்கு காசு. புதிதாக ஒரு தலைப்பினை உருவாக்குகிற ஒரு காரியம் போல இது இருக்கும் பார்க்க, சரிதானே? அப்ப அடையாள ஏற்பாடு என்றால் என்ன? அரசினால் கொள்கை அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆனால் போதுமான தொகை ஏற்பாடு செய்ய முடியாத சந்தர்ப்பங்களில் பாராளுமன்றத்தினால் அடையாள ஏற்பாடு செய்யப்படுகிறது. என்ன சொன்னாங்க? அரசினால் கொள்கை அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட
ஆனால் முழுமையான தொகையினை ஏற்பாடு செய்ய முடியாத சந்தர்ப்பங்களில் பாராளுமன்றம் அடையாள ஏற்பாடு செய்கிறது. அடுத்து வரும் நிதியாண்டில் நிதி ஏற்பாடு வழங்கப்படும் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக அடுத்து வரும் நிதியாண்டில் நிதி ஏற்பாடு வழங்கப்படும் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக ஒரு சிறிய தொகையினை குறிப்பிட்ட நிகழ்ச்சி திட்டம், கருத்திட்டம், உபகருத்திட்டம் அவற்றின் கீழ் வரும் நோக்க விடயம் என்பவற்றின் கீழ் ஒதுக்கப்படுகிறது. அடுத்து வரும் நிதியாண்டில் நிதி ஏற்பாடு வழங்கப்படும் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக அல்லது அடுத்து வரும் மதிப்பீட்டு ஆண்டு, அடுத்த ஆண்டு எஸ்டிமேட் பண்ணியிருக்கிறேன், அடுத்து வரும் மதிப்பீட்டு ஆண்டில் நிதி ஏற்பாடு வழங்கப்படும் என்பதை உறுதிப்படுத்தும் நோக்கில் ஒரு சிறிய தொகை குறிப்பிட்ட நிகழ்ச்சி திட்டம், கருத்திட்டம், உபகருத்திட்டம் அவற்றின் கீழ் வரும் நோக்க விடயம் என்பதன் கீழ் ஒதுக்கப்படுகிறது. இது அடையாள ஏற்பாடு எனப்படும். அதுக்கு பிறகுதான் நீங்க இதுல புத்தகத்தில் இருக்கிறது எழுத வேணும். அடையாள ஏற்பாடு எதுவும் தேசிய வரவு செலவு திட்ட பணிப்பாளர் நாயகத்தின் அங்கீகாரத்துடன் மிக விசேட சூழ்நிலையின் கீழ் மட்டுமே செய்யப்படுதல் வேண்டும். அடையாள ஏற்பாடு எதுவும் தேசிய வரவு செலவு திட்ட பணிப்பாளர் நாயகத்தின் அங்கீகாரத்துடன் மிக விசேட சூழ்நிலைகளில் செய்யப்பட வேண்டும். இப்ப அடையாள ஏற்பாடு என்றால் என்ன என்று கேட்டால் உங்களுக்கு சொல்ல தெரியும். சரிதானே? அரசாங்கம் கொள்கை அளவில் ஏற்றுக்கொண்டிருக்கு, ஆனால் முழுமையாக நிதி வழங்க இயலாமல் இருக்கிற போது அடுத்து வருகிற மதிப்பீட்டு ஆண்டில் நிதி வழங்கப்படும் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக நிகழ்ச்சி திட்டம், கருத்திட்டம், உபகருத்திட்டம் அதன் கீழ் வருகின்ற செலவு விடயம் என்பதன் கீழ் ஒரு சிறிய தொகையினை ஏற்பாடு செய்கிறது. இதன் மூலமாக ஒரு வாக்கு விவரம் உருவாக்கப்பட்டு விடுகிறது. அந்த வாக்கு விவரத்தின் கீழ் அடுத்த ஆண்டு நிதி ஏற்பாடு செய்யப்படும். சரிதானே? இதுதான் அடையாள ஏற்பாடு. நான் சொன்னேன் கோயிலுக்கு ஒரு 100 ரூபா எடுத்து வைக்கிறது, அது மாதிரி அடையாள ஏற்பாடு எதுவும் தேசிய வரவு செலவு திட்ட பணிப்பாளர் நாயகத்தின் அங்கீகாரத்துடன் விசேட சூழ்நிலைகள் மட்டுமே செய்யப்பட வேண்டும். சரியா? இப்போ அடையாள ஏற்பாடு நிதி ஒழுங்கு விதி 14 இருக்குது. நிதி ஒழுங்கு விதி 15 அடையாள ஏற்பாடு என்றால் என்ன என்பதில் இப்போ உங்களுக்கு தெளிவாக எழுத இயலும். சரிதானே? அடையாள ஏற்பாடு என்பதற்கான வரைவிலக்கணம் உங்களுக்கு சொல்ல இயலும். எப்படி சொன்னாங்க? அரசினால் கொள்கை அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, ஆனால் முழுமையான தொகையும் ஏற்பாடு செய்ய முடியாத போது அடையாள ஏற்பாடு செய்யப்படுகிறது. அரசினால் கொள்கை அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதும் முழுமையாக நிதி ஏற்பாடு செய்ய இயலாதமான சந்தர்ப்பத்தில் பாராளுமன்றத்தினால அடையாள ஏற்பாடு செய்யப்படுகிறது. அடுத்து வரும் மதிப்பீட்டு ஆண்டில் நிதி ஏற்பாடு வழங்கப்படும் என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் ஒரு சிறிய தொகை குறிப்பிட்ட நிகழ்ச்சி திட்டம், கருத்திட்டம், உபகருத்திட்டம் என்பவற்றின் கீழ் வரும் நோக்க விடயத்திற்கு கீழ் ஒதுக்கப்படுகிறது. இது தேசிய வரவு செலவு திட்ட பணிப்பாளர் நாயகத்தின் அங்கீகாரத்துடன் மிக விசேட சூழ்நிலைகளின் கீழ் மட்டுமே செய்யப்பட வேண்டும். சரி, அடுத்த விடயம் முற்பண கணக்கு முயற்சிகள் என்றால் என்ன? முற்பண கணக்கு முயற்சிகளோடு தொடர்புபட்ட 4 எல்லைகளும் அவை, முற்பண கணக்கு முயற்சிகளின் வகைகள் எவை என்பது தொடர்பாக பார்த்துட்டு. சரிதானே? ஏற்கனவே பேசியிருந்தாலும் இந்த விசேட சட்ட சேவைகள் தொடர்பாக நான் திரும்பவும் ஒரு தடவை சொல்லுகிறேன். வழங்கல் சேவைகளை கேட்க மாட்டார்கள், விசேட சட்ட சேவைகளை கேட்பார்கள். நிதி ஒழுங்கு விதி 19 தனியாக சொல்லப்பட்டிருக்கு. சரிதானே? விசேட சட்ட சேவைகள் தொடர்பில் ஏற்கனவே நாங்கள் படித்திருக்கோம். அப்படி பார்த்து நாங்கள் ஒதுக்கீட்டு அதிகார சட்டம், அரசியலமைப்பின் 150வது 3-4 உறுப்புரைகள் ஆகியவை தவிர்ந்த அரசியலமைப்பு சட்டம், ஏனையவை தவிர்ந்த அரசியலமைப்பு சட்டம் 150-3-4 தவிர. சரிதானே? முதலாவது என்ன சொன்னாங்க? ஒதுக்கீட்டு அதிகார சட்டம் அரசியலமைப்பின் 153-154 உறுப்புரைகள் தவிர்ந்த
பாராளுமன்றத்தினால் நிறைவேற்றப்பட்ட ஏனைய சட்டங்கள் மற்றும் அரசியலமைப்பின் ஏற்பாடுகளின் கீழ் ஒதுக்கீடு செய்யப்படும் செலவுகள். ஒதுக்கீட்டு அதிகார சட்டத்தினாலேயும் அரசியலமைப்பின் 153(4) ஏற்பாடு செய்யப்படுபவை வழங்கல் சேவைகள். அது உங்களுக்கு தெரியும். இப்ப விசேட சட்ட சேவைகள் எப்படி சொல்ல போகிறோம்? ஒதுக்கீட்டு அதிகார சட்டம், அரசியலமைப்பின் 153, 154 உறுப்புரைகள் தவிர்ந்த அரசியலமைப்பின் ஏற்பாடுகள் மற்றும் பாராளுமன்றத்தினால் நிறைவேற்றப்பட்ட சட்டங்களின் கீழ் ஏற்பாடு செய்யப்பட்ட செலவினங்கள் விசேட சட்ட சேவைகள் என அழைக்கப்படுகிறது. இவை ஒதுக்கீட்டு அதிகார சட்டத்தில் உள்ளடக்கப்பட்டு பாராளுமன்றத்தின் அங்கீகாரம் பெறப்பட வேண்டியவை அல்ல, அல்லது ஒதுக்கீட்டு சட்ட மூலத்தின் பாராளுமன்றத்தின் அங்கீகாரம் பெறப்படாமல் திரட்டு நிதியத்தின் மூலம் செலவிடக்கூடிய செலவினங்களாக இருக்கும். சரியா? அப்ப இது கேட்டால் நீங்க சொல்ல வேணும், விசேட சட்ட சேவைகள் என்றால் என்ன? ஒதுக்கீட்டு அதிகார சட்டம் மற்றும் அரசியலமைப்பின் 153(4) உறுப்புரைகள் தவிர்ந்த அரசியலமைப்பு சட்டத்தினாலும் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டங்களினாலும் அனுமதிக்கப்பட்ட செலவினங்கள் இவை திரட்டிய நிதியம் மீதான ஒரு விதிப்பாக இருக்கும். ஆகவே ஒதுக்கீட்டு சட்டத்தில் சேர்க்கப்படுவதில்லை. இவை சட்டத்தினால் ஏற்கனவே விதிக்கப்பட்ட செலவினங்களாக இருப்பதால் ஒதுக்கீட்டு சட்டம் அல்லது ஒதுக்கீட்டு அதிகார சட்டத்தில் சேர்க்கப்படுவதில்லை. ஒதுக்கீட்டு சட்ட மூலத்தில் பாராளுமன்றத்தின் அங்கீகாரம் பெறப்படாமலே திரட்டு நிதியத்தின் மூலம் செலவு செய்யக்கூடிய செலவினங்கள். இதற்கு உதாரணங்கள் கேட்கிறார்கள். உதாரணம் இதுல 3 தான் சொல்லியிருக்காங்க. ஜனாதிபதி அவர்களின் வேதனம், பதவி அணியினரின் வேதனங்களும், அரசாங்க சேவை ஏற்பாட்டு நிதியம், இந்த இபிஎஃப் இடிஎஃப் எல்லாம் சொல்லுவீங்க தானே, பிஎஸ்பிஎஃப், அதுபோல இடைக்கால நீண்டகால வெளிநாட்டு கடன்களை திருப்பி கொடுத்தல். இதுக்கு விட மேலதிகமாக நீங்க பார்த்துக்கொள்ள, ஜனாதிபதி, உயர் நீதிமன்ற நீதிபதிகள், அரசாங்க சேவை ஆணைக்குழு, சரிதானே, இப்படியாக இருக்கக்கூடிய இந்த செலவினங்கள் அதில் இருக்கிற 3ஐயும் ஞாபகம் வச்சுக்கொண்டு மேலதிகமாக நீங்கள் எழுதக்கூடியதாக இருக்க வேண்டும். முதலாவது ஜனாதிபதி அவர்களின் வேதனம், படிகள், ஓய்வூதியம். அது அரசியலமைப்பின் எந்த உறுப்புரை எல்லாம் உங்களை கேட்க மாட்டாங்களா, அதை பற்றி யோசிக்க தேவையில்லை. ஜனாதிபதியின் வேதனம், படிகள், ஓய்வூதியம். அதுபோல பதவியினர் என்ற அரசாங்க சேவையில் உள்ள ஆட்கள், பதவியினரின் வேதனங்கள், அரசாங்க சேவை ஏற்பாட்டு நிதியத்தின் உதவுதொகை போன்றவற்றின் அரசாங்கத்தின் பங்கு, இடைக்கால நீண்டகால வெளிநாட்டு கடன்களை திருப்பி கொடுத்தல் ஆகியவை விசேட சட்ட சேவைகளுக்கு உதாரணங்கள். அதற்கு மேலேயும் உதாரணம் இந்த பேப்பர் ஏற்கனவே பதிவிட்டிருக்கிறேன், சரிதானே. இதுல இருக்கக்கூடிய உதாரணங்களை நீங்கள் அதிமேதகு ஜனாதிபதி அங்கே இருக்குது, உயர் நீதிமன்ற நீதிபதிகளுக்கான செலவினம், அரசாங்க சேவை ஆணைக்குழுக்கான செலவினம், நீதி சேவை ஆணைக்குழு, தேசிய போலீஸ் ஆணைக்குழு, பாராளுமன்றத்துக்கான ஒதுக்கீடு, தேர்தல்கள் திணைக்களத்துக்கான ஒதுக்கீடு, இப்போது அது தேர்தல்கள் ஆணைக்குழு என்று சொல்ல வேணும், தேசிய கணக்காய்வு அலுவலகம், இப்படி இருக்கக்கூடியவற்றை நீங்கள் உதாரணமாக எழுதலாம். அப்போ நிதி ஒழுங்கு விதி 19 விசேட சட்ட சேவைகள் என்று சொல்லி இருக்கு. சரியா? இன்னும் ஒரு முக்கியமான விடயம், நாங்கள் பேசாமல் நிறுத்தி வைத்து விட்டு போன இன்னொரு முக்கியமான விடயத்தை கொஞ்சம் தள்ளி போய் பேச போகிறோம், சரிதானே. நிதி ஒழுங்கு விதி 65க்கு உங்களை கூட்டிக் கொண்டு போக போகிறோம், கொஞ்சம் தள்ளித்தான். ஆனால் உங்களுக்கு விளங்கக்கூடிய எளிமையாக இப்போ அதை பற்றி அறிவு இருக்கிற நிலைமையில் அதை தெளிவாக சொல்லித்தரேன். பல பரீட்சைகளில் அதை பற்றி கேட்டிருக்கிறாங்க. வகை மாற்றம் என்றால் என்ன என்று சொல்லி கேட்டிருக்காங்க. வகை மாற்றம் என்றால் என்ன? இந்த வகை மாற்றம் என்றால் என்னென்று கேட்டால் எங்களை எழுதக்கூடிய இருந்தாங்க. அதுக்கு ஆங்கிலத்தில் வயமன் ப்ரொசீஜர் என்று இருக்கு, VIREMEN, வயமன். அதை தமிழில் எழுதிவிட்டாங்க வீரமன் நடைமுறை என்றால் என்ன என்று சொல்லி. சரியா? வீரமன் நடைமுறை என்றால் என்ன என்று கேட்டுவிட்டாங்க. வீரமன் நடைமுறை என்ற உடனே எங்கடாக்கள் ஏதோ கத்தியல் சண்டைகளோட நடந்த விஷயம் போல கிடக்க ஒரு வீரமன் என்றால் சும்மா இருக்க மாட்டார் தானே.
வாழல் கத்தியலாலே ஒரு பிரச்சனையை கொடுத்துருக்கிறார் என்று விளங்கி கொண்டு அந்த கேள்வியை எடுக்காமலே தலைவலிக்கு ஓடிட்டாங்க. மற்ற கேள்விகளுக்கு மட்டும்படி எழுதிட்டு வந்துட்டாங்க. அப்போ வீரமன் நடைமுறை என்றால் என்ன, வகை மாற்ற நடைமுறை என்றால் என்ன என்று கேட்கப்பட்டால் எல்லாத்துக்கும் நீங்கள் ஒரே விதமாகத்தான் விடையளிக்க போறீங்கள். நான் ஒரு தெளிவுக்காக பிள்ளைகளுக்கு அந்த பகுதியை திருப்பி காட்டுகிறேன். சரியா? கொஞ்சம் ஒரு சின்ன தெளிவுக்காக அதை பேசுகிறேன். இப்போ பாருங்கள், ஸ்கிரீன் இப்போ எல்லாருக்கும் தெரியும் என்று நினைக்கிறேன். 105 தலைப்பின் கீழ் வெகுசன ஊடக அமைச்சர் என்பது 105வது தலைப்பு. தலைப்பு உங்களுக்கு தெரியும், சரிதானே? அடுத்தது நிகழ்ச்சி திட்டம், தொழிற்பாட்டு நடவடிக்கைகள் 1 நிகழ்ச்சி திட்டம். நான் உங்களோட மைக்க தருகிறேன், ஒரு சொந்த கட்டுப்பாட்டில் வச்சுக்கொள்ளுங்க. தயவு செய்து வீட்டில் சத்தம் கேட்கிறார்கள் ஒன் பண்ண வேண்டாம். சரி, மைக் தந்துட்டேன். தலைப்பு, அடுத்தது நிகழ்ச்சி திட்டம் 1 தொழிற்பாட்டு நடவடிக்கைகள். அதில் கருத்திட்டம், அமைச்சரின் அலுவலகம். யாராவது அன்னெசரியா மைக் ஒன் பண்ணி சவுண்ட் வந்தால் ரிமூவ் பண்ணிடுவேன், திருப்பி வரையிலாதான். சரியா? ஓகே. அமைச்சரின் அலுவலகம் என்று சொல்லி இருக்கு. இப்போ இவற்றுக்கு கீழே மீண்டலும் செலவினங்கள். மேலே இருக்கிற பகுதியை கொஞ்சம் மறைச்சா பரவாயில்லைன்னு நினைக்கிறது. நீ 105 1 0 1 இது உங்களுக்கு ஞாபகம். 105 1 0 1 என்பது கொஞ்சம் மறைஞ்சா பரவாயில்லை, இப்படி இருக்கட்டும். சரியா? இப்போ இதுக்கு பிறகு செலவு விடயங்கள், மீண்டலும் செலவினங்கள், செலவினங்கள் 10 என்று சொல்லி இருக்குது. அதில் 10 11 12 13 14 என்று சொல்லி வருகிறவை எல்லாம் மீண்டலும் செலவினங்கள். சரியா? இப்படி வருகிறது எல்லாம். பிறகு 20 21 என்று வருகிறது எல்லாம் மூலதன செலவினங்கள். இப்போ உங்களுக்கு தெரியும், இப்படி வச்சுக்கொள்ளும். சரியா? தலைப்பு என்ன, ஒரு குறித்து வச்சுக்கொள்ளுங்க. 105 தலைப்பு 105, ஒரு கோடு போடுறோம் 1, பிறகு ஒரு கோடு போட்டு 0 1. இவ்வளவும் எங்கள்கிட்ட இருக்கு. 105 1 0 1, அதுக்கு பிறகு கோடு போட்டு மிச்ச விஷயம் எழுத போகும். சரியா? அப்போ இப்படி இருக்கு. இப்படி ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு தொகையை பார்ப்போமே. ஒரு தொகை ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு தொகையை நான் கீறி காட்டுகிறேன். இதில் 31 மில்லியன் ரூபாக்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது எரிபொருளுக்கு. 31 மில்லியன் ரூபாக்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு எரிபொருள். 3 மில்லியன் ரூபாக்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது காகிதாதிகள் மற்றும் அலுவலக தேவை பொருட்களுக்கு. எரிபொருளுக்கு 31 மில்லியன் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. காகிதாதிகள் மற்றும் அலுவலக தேவை பொருட்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது 3 மில்லியன் ரூபாய். சரியா? இப்போ இதில் பாருங்க, இது 12 என்கிற ஒரு செலவு விடயத்துக்குள்ள இருக்கு. 12 என்பது வழங்கல்கள், அப்படித்தானே? 12 என்பது ஒரு வழங்கல். அப்ப இந்த வழங்கல்கள் அதுக்கு உள்ள செலவு விடயம் வழங்கல். செலவு விடய பகுதிகளுக்குள்ள எரிபொருளுக்கு ஒதுக்கின காசில் ஒரு 1 மில்லியன் ரூபாய், 31 மில்லியன்ல 1 மில்லியன் ரூபாய், இதுக்கு மேலதிகமாக 3 சைவரை போட்டு தான் பார்க்கணும். 1 மில்லியன் ரூபாய் சேமிப்பாக இருக்கு, செலவிடப்படாம இருக்கு. ஆனால் காகிதாதிகள் அலுவலக தேவை பொருட்களுக்கு ஒதுக்கின காசு காணாது. இன்னும் ஒரு மில்லியன் ரூபாய் தேவையாக இருக்கு. இன்னும் 1 மில்லியன் ரூபாய் தேவையாக இருக்கு. இங்க 1 மில்லியன் மேலதிகமாக இருக்குது, இங்க 1 மில்லியன் தேவையாக இருக்கு. என்ன செய்கிறது என்றால், இந்த காசுல இருந்து எடுத்துக்கொண்டு போய் இந்த செலவினத்துக்கு கொடுக்கலாமா
கொடுக்கலாமா இல்லையான்னு பிறகு சொல்றேன். சரிதானே? அப்படி கொடுக்கலாம் என்ற நிலைமை இருக்கிற போது ஒரு விடயத்தில் வருகிற சேமிப்பை எடுத்துக்கொண்டு போய் இன்னும் ஒரு விடயத்துக்கு போதாமல் இருக்கிற போது செலவு செய்வதற்கான ஒரு நடைமுறைக்கு பேர் தான் வகை மாற்ற நடைமுறை. இப்ப இந்த 31,000 என்று போட்டிருக்க 31 மில்லியன், அதுக்குரிய தலைப்பு என்ன, அதுக்குரிய வாக்கு விவரம் என்னன்னு சொல்லுங்க. 105.01 105.101 அதுக்கு பிறகு 12.02 இதுல இருந்து இதுல எவ்வளவு மிச்சம் இருக்குது? 1 மில்லியன் மிச்சம் இருக்கு. இதை எடுத்துக்கொண்டு போய் எதுக்கு ஒதுக்க போறீங்க? 12.01 கொண்டு போய் செலவு செய்ய போறீங்க. விளங்குதா? சில வேளைகள்ல இப்படி வச்சுக்கொள்வோம். இந்த போக்குவரத்துக்கு என்று சொல்லி ஒதுக்கி இருக்கிறாங்க 5,400,000 போக்குவரத்துக்கு ஒதுக்கி இருக்கிறாங்க. சரிதானே? இயந்திரங்கள் மற்றும் 600,000 இருக்கிறாங்க. மெக்க கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. போக்குவரத்துக்கு ஒதுக்கி இருக்கிறாங்க 5,400,000. பொறை தொகுதி மற்றும் இயந்திரங்களுக்கு 600,000 ஒதுக்கி இருக்கிறாங்க. இப்போ இந்த 5,400,000 வார செலவை மிச்சமா வாரதை எடுத்துக்கொண்டு போய் இங்க செலவு செய்யறதுக்கு கொடுப்போமாக இருந்தால் இப்ப என்ன நடக்குது பாருங்க. அந்த ஒரே செலவு இனத்துக்குள்ள நிக்குதோ, ஒரே பொருளியல் பகுதியில இருந்து பராமரிப்பு செலவினம் என்கிற பகுதிக்குள்ள போயிடுச்சு. சரிதானே? அப்ப இது ரெண்டாவது. இப்ப பாருங்க, முதலாவது பகுதிக்கு உள்ளேயே நடக்கும். சரியா? அல்லது முதலாவது பகுதியில இருந்து வேறொரு பகுதிக்கு மாறி போகும். ஆனால் இப்ப இது ரெண்டும் எந்த செலவுக்குள்ள நடக்குது? நடைமுறை செலவுக்குள்ள நடக்குது. நடைமுறை செலவுக்குள்ள நடக்குது. என்ன இப்படி போகுமா போகாதான்னு நான் பிறகு சொல்றேன். இப்ப அந்த உதாரணங்களை எங்க புரிஞ்சு கொள்றதுக்காக சொல்லுகிறேன். இப்ப பாருங்க, சில வேளைகள்ல இப்ப இந்த பகுதியில் ஒதுக்கின காசை எடுத்து கொண்டு போய் இங்க கொண்டு போனா என்ன நடக்கும்? இந்த பகுதியில உள்ள ஒன்றுக்கு இப்ப உதாரணத்துக்கு 14.03 இருக்கிற காசை எடுத்துக்கொண்டு போய் நாங்கள் இந்த 2002க்கு கொடுத்து விட்டோம்டா, மிஞ்சிற காசை மூலதன செலவுக்குள்ள கொண்டு போற மாதிரி இருக்கு. உண்மையில இப்படி செய்ய இயலாது. அப்படி செய்தால் அது உங்களுக்கு விளங்குது தானே? அந்த பகுதி இப்படி நடக்க போற விடயத்தை தான் நாங்கள் வகை மாற்றம் அப்படின்னு சொல்ல போறோம். சரிதானே? இப்படி எங்க செய்யலாம் எங்க செய்யக்கூடாது என்பதை பற்றி நாங்கள் ஒரு பார்ப்போம். சரி, இந்த நிதி ஒழுங்கு விதிகள்ல சொல்லப்பட்டிருக்குது. இந்த வகை மாற்றம் எப்போது செய்யலாம்? 65(3) இருக்கக்கூடிய 65(3) முதலாம், இரண்டாம், மூன்றாம் சந்தர்ப்பங்கள்ல கீழ்வரும் சந்தர்ப்பங்களில் செய்யலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஏழாவது தலைப்பின் கீழ் காணப்படும் ஒரு தலைப்பின் கீழ் காணப்படும் நிகழ்ச்சி திட்டத்தில், தலைப்பு என்பது இப்ப உங்களுக்கு தெரியும் 105. என்ன நாங்க பார்த்ததுல 105 தான் தலைப்பு. ஏழாவது தலைப்பின் கீழ் காணப்படும் நிகழ்ச்சி திட்டத்தின் மீண்டு வரும் செலவினத்துக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட ஆனால் செலவிடப்படாத அல்லது செலவிடும் சாத்தியம் இல்லாத தொகையை அதே செலவின தலைப்பின் கீழான இன்னொரு நிகழ்ச்சி திட்டத்தின் மூலதன ஆக்கல் கூறுக்கு மாற்றுவதற்கு அதிகாரம் உண்டா? என்ன நடக்குது என்று விளங்குதா உங்களுக்கு?
இது ஒரு நிகழ்ச்சி திட்டம், தொழிற்பாட்டு நடவடிக்கை. என்ன, இது ஒரு நிகழ்ச்சி திட்டம். இந்த தொழிற்பாட்டு நடவடிக்கை என்கிற நிகழ்ச்சி திட்டத்துக்கு ஒதுக்கின காசை இதே தலைப்பு 105க்கு கீழே இருக்கிற அபிவிருத்தி நடவடிக்கைகள் என்கிற இன்னொரு நிகழ்ச்சி திட்டத்துக்கு கொண்டு போக இயலும். சரிதானே? அபிவிருத்தி பாடுகள் என்று சொல்லப்படுகிற இன்னும் ஒரு நிகழ்ச்சி திட்டத்துக்கு இதை கொண்டு போக இயலும். ஆனா இந்த நிகழ்ச்சி திட்டத்துக்கு எங்க கொண்டு போகலாமா? இந்த மூலதன செயற்பாடுகளுக்கு கொண்டு போக இயலும். ஒரு தலைப்புக்குள்ள இருக்கிற ஒரு நிகழ்ச்சி திட்டத்தில இருந்து இன்னொரு நிகழ்ச்சி திட்டத்துக்கு மாற்றலாம். சரியா? இப்ப உங்களுக்கு நிகழ்ச்சி திட்டங்களுக்கு வித்தியாசம் வழங்கியிருக்காங்க, அது வேற வேற பக்கமாக இருக்கும். ஒரு நிகழ்ச்சி திட்டத்துல இருக்கிற காசை இன்னும் ஒரு நிகழ்ச்சி திட்டத்துக்கு, ஆனால் நடைமுறை செலவினத்துல மிஞ்சின காசாக இருக்க வேணும். மூலதன செலவினம் மிஞ்சினா மாற்றல, அது பிறகு படிப்போம் நாங்கள். வகை மாற்றம் எப்படி நடக்க போகுதோ, ஒரு தலைப்பில் இருக்கிற ஒரு நிகழ்ச்சி திட்டத்தில் இருந்து இன்னும் ஒரு நிகழ்ச்சி திட்டத்துக்கு மாற்றலாம். இது எங்க சொல்லப்பட்டிருக்குது? 65(2)(1) 65(2)(1) சொல்லப்பட்டிருக்கு. அதிகாரம் கீழ்வரும் சூழ்நிலைகளை உண்டு. அதே போல ஒரு நிகழ்ச்சி திட்டத்தில் இருக்கிற கருத்திட்டங்கள், ஒரு நிகழ்ச்சி திட்டத்துக்கு உள்ள கருத்திட்டம் இருக்கும், உபகருத்திட்டம் இருக்கும், செலவுடைய வகுப்பு இருக்கும். செலவுடைய வகுப்புன்னா நாங்கள் வழங்கல்கள் என்று பார்த்தோமே, வழங்கல்கள் என்கிறது ஒரு செலவுடைய வகுப்பு. சரிதானே? அப்போ தனிப்பட்ட ஊதியங்கள் ஒரு செலவுடைய வகுப்பு, பெரிய பயண செலவு ஒரு செலவுடைய வகுப்பு. இப்படி இருக்கக்கூடிய செலவு விடயங்கள்ல இருந்து ஒரு நிகழ்ச்சி திட்டத்தில் இருக்கிற கருத்திட்டங்களுக்கு இடையில, அந்த கருத்திட்டங்களின் செலவு விடயங்களுக்கு இடையில அல்லது செலவு விடயத்துக்குள்ள இருக்கிற செலவு இனங்கள், செலவு வகைகளுக்கு இடையில மாற்றம் செய்யலாம். இவ்வாறு மாற்றம் செய்வதற்கு அதிகாரம் இருக்குது என்று சொல்லப்பட்டிருக்கு. சரியா? இப்படி நடக்கிறதான் நாங்கள் வகை மாற்றம் என்று சொல்ல போறோம். இப்படி எழுதலாமா? இது நாங்கள் விளங்கிக் கொள்வதற்குரிய நடவடிக்கை தான். எங்களுக்கு வகை மாற்றம் என்றா என்ன என்று விளங்கிக் கொள்வதற்காக இப்படி படித்தோம். ஆனால் எழுதுகிற போது வகை மாற்றம் என்றால் என்ன என்று கேட்பார்களாக இருந்தால் நாங்கள் வகை மாற்றத்தை எப்படி எழுதப்போம்? சரியா? ஒரு செலவு தலைப்பின் கீழ் அங்கீகரிக்கப்பட்டுள்ள நிதி ஏற்பாட்டில் காணப்படுகின்ற சேமிப்பை தேவைக்கு ஏற்ப மாற்றிக்கொள்ளுகின்ற நடைமுறை வகை மாற்று நடைமுறை என அழைக்கப்படுகிறது. ஒரு செலவு தலைப்பின் கீழ் அங்கீகரிக்கப்பட்ட நிதி ஏற்பாட்டில், ஒரு தலைப்புன்றது உங்களுக்கு தெரியும், 105, அதுக்கு கீழே அங்கீகரிக்கப்பட்ட நிதி ஏற்பாட்டில் காணப்படுகின்ற சேமிப்பை தேவைக்கு ஏற்ப மாற்றிக்கொள்ளும் நடைமுறை வகை மாற்ற நடைமுறை என அழைக்கப்படும். இது வேறு நிகழ்ச்சி திட்டங்களுக்கு இடையில் அல்லது கருத்திட்டங்களுக்கு இடையில், நிகழ்ச்சி திட்டம் என்றது ஒரு தலைப்புக்குள்ள இருக்கிற ரெண்டு பெரிய விஷயம். அடுத்த கருத்திட்டம் எங்க இருக்கும்? ஒரு நிகழ்ச்சி திட்டத்துக்கு கீழே தான் கருத்திட்டங்கள் இருக்கும். சரிதானே? கருத்திட்டங்களுக்கு இடையில் அல்லது உப கருத்திட்டங்களுக்கு இடையில் அல்லது நோக்க விடயங்களுக்கு இடையில். நோக்க விடயங்கள் என்றது இப்ப தனிப்பட்ட ஊதியம், பயண செலவு, வளங்கள் என்று சொல்லி இருக்கிறதான் நோக்க விடயம் என்று சொல்லி சொல்றோம். சரிதானே? நோக்க விடயங்களுக்கு இடையில், இப்ப இதுல இருந்து இதுக்கு கொண்டு போனா நோக்க விடயங்களுக்கு இடையில் அல்லது நோக்க விடய வகுப்புகளுக்கு இடையில், இதுல இருந்து இதுக்கு நோக்க விடய வகுப்புகளுக்கு இடையில் வகை மாற்றம் இடம்பெறும். இவ்வளவுதான் வகை மாற்றம் என்றால் என்ன என்று கேட்டால் நீங்கள் எழுத போகிற விளக்கம். ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாம் அதோட சிரமப்பட தேவையில்லை. சரிதானே?
வகை மாற்றம் என்றால் என்ன அல்லது வகை மாற்ற விடயம் என்றால் என்ன என்று சொல்லி கேட்கப்பட்டால் நீங்க இவ்வளவையும் சொல்ல போறீங்க. எப்படி? ஒரு செலவு தலைப்பின் கீழ் அங்கீகரிக்கப்பட்ட நிதி ஏற்பாட்டில் காணப்படுகின்ற சேமிப்பை தேவைக்கு ஏற்ப மாற்றிக்கொள்ளுகிற நடைமுறை வகை மாற்றம் என அழைக்கப்படும். இது வேறு நிகழ்ச்சி திட்டங்களுக்கு இடையில் அல்லது இருவேறு கருத்திட்டங்களுக்கு இடையில் அல்லது உப கருத்திட்டங்களுக்கு இடையில் அல்லது நோக்க விடயங்களுக்கு இடையில் நோக்க விடய வகுப்புகளுக்கு இடையில் இடம்பெறலாம். சரியா? இவ்வளவும் சொன்னால் உங்களுக்கு போதுமானது வகை மாற்றம் என்றால் என்ன என்பதற்கான விளக்கம் சொல்வது. இதுல இப்போது நாங்கள் வகை மாற்ற நடைமுறை என்றால் என்ன என்று கேட்கப்பட்டால் எப்படி விளக்கம் எழுத போகிறோம் என்று சொல்லி பார்ப்போம். சரியா? முதலாவது நிதி ஒழுங்கு விதி 65(2)(1)(2)(3) அது ரோமன் இலக்கத்தில் எழுத வேண்டும். நிதி ஒழுங்கு விதி 65(2)(1)(2)(3) என்பதன் கீழும் நிதி ஒழுங்கு விதி 69 குறிப்பிடப்பட்ட விதத்தில் சேமிப்புகளை மாற்றுவது பொதுவாக வகை மாற்ற நடவடிக்கை என குறிப்பிடப்படும். அதாவது ஒரு செலவின தலைப்பின் கீழ் அங்கீகரிக்கப்பட்ட நிதி ஏற்பாட்டில் காணப்படுகின்ற சேமிப்பினை தேவைக்கு ஏற்ப மாற்றிக்கொள்ளுகின்ற நடைமுறை வகை மாற்ற நடைமுறை என அழைக்கப்படுகிறது. தேவைக்கு ஏற்ப மாற்றிக்கொள்ளுகின்ற நடைமுறை வகை மாற்ற நடைமுறை என அழைக்கப்படுகிறது. இவை ஒரு செலவின தலைப்பின் கீழ் உள்ள நிகழ்ச்சி திட்டங்களுக்கு இடையில், செலவின நிகழ்ச்சி திட்டங்களுக்கு இடையில் அல்லது கருத்திட்டங்களுக்கு இடையில், உப கருத்திட்டங்களுக்கு இடையில், செலவின வகுதிகள், செலவின விடயம், செலவு விடய குறியீடுகளுக்கு இடையில், செலவு விடய குறியீடுகள் தான் நோக்க விடய வகுப்பு அல்ல நோக்க விடய குறியீடுகளுக்கு இடையில் மாற்றம் செய்யப்படுகின்றன. சரியா? அப்போ வகை மாற்றம் என்றால் என்ன என்று கேட்டாச்சு. விட சொல்ல ஏழுமங்களை வகை மாற்றம் எப்போது செய்ய முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கு. எப்படியான சந்தர்ப்பங்கள்ல வகை மாற்றங்கள் செய்ய முடியாமல் இருக்கும்? ஒரு செலவு தலைப்பில் இருந்து இன்னொரு செலவின தலைப்புக்கு வகை மாற்றம் செய்ய முடியாது. வகை மாற்றம் பொருத்தமற்ற சந்தர்ப்பங்கள் ஒரு செலவு தலைப்பில் இருந்து இன்னொரு செலவு தலைப்புக்கு செய்ய முடியாது. ஒரு நிகழ்ச்சி திட்டத்தில் சேமிப்பாக வருகின்ற மூலதன செலவினத்தை அதே நிகழ்ச்சி திட்டம் அல்லது வேறு நிகழ்ச்சி திட்டத்தின் மூலதன செலவினத்துக்கோ நடைமுறை செலவினத்துக்கோ செய்ய முடியாது. அதாவது மூலதன செலவின் சேமிப்பை வகை மாற்றம் செய்ய முடியாது. மூன்றாவது, விசேட சட்ட ஒதுக்கீட்டில் இருந்து விசேட சட்ட சேவை ஏற்பாடுகள்ல இருந்து ஒதுக்கீட்டு சட்ட ஏற்பாட்டுக்கு, விசேட சட்ட சேவை வழங்கல் சேவை என்று ரெண்டையும் வேறு வார்த்தையில சொல்லுகிறேன். விசேட சட்ட ஏற்பாட்டில் இருந்து ஒதுக்கீட்டு சட்ட ஏற்பாட்டுக்கு அல்லது ஒதுக்கீட்டு சட்ட ஏற்பாட்டில் இருந்து விசேட சட்ட ஏற்பாட்டுக்கு மாற்ற முடியாது. விசேட சட்ட சேவை ஒன்றிலிருந்து இன்னொரு விசேட சட்ட சேவைக்கு மாற்றுகிறார். அதாவது விசேட சட்ட சேவைகளுக்கு இடையில் மாற்ற முடியாது. வெளிநாட்டு உதவி நிதியீட்டத்தில் இருந்து திரட்டு நிதிக்கு மாற்ற முடியாது. திரட்டு நிதியினால் நிதியீட்டம் செய்யப்படுகின்ற செலவுக்கு மாற்றலாம். சுருக்கமாக சொன்னா நிதியீட்ட மூலங்கள் ஒன்றின் மூலமாக நிதியிடப்படுவதிலிருந்து இன்னும் ஒரு நிதியீட்ட மூல செலவினத்துக்கு அதை மாற்ற முடியாது. சரிதானே? முற்பண கணக்கு நடவடிக்கைகளுக்கான நிதி ஏற்பாட்டின் சேமிப்பு மாற்ற இயலாது. ஒரு கருத்திட்டத்தை நடைமுறைப்படுத்தாமல் ஒத்திவைப்பதன் மூலமாக ஏற்படுகிற செலவினத்தை வகை மாற்றம் செய்ய இயலாது. சரிதானே? ஒரு கருத்திட்டத்தை நடைமுறைப்படுத்தாமல் ஒத்திவைப்பதன் மூலமாக சேமிப்பு ஏற்பட்டால் அதை வகை மாற்றம் செய்ய முடியாது. அதுபோல
குறைநிரப்பு பிரேரணை மூலமாக பெறப்பட்ட நிதியில் சேமிப்பு ஏற்படும் போது அதனையும் வகை மாற்றம் செய்ய முடியாது. இவ்வளவும் பார்த்தீங்கன்னா காணும் வகை மாற்றத்துக்குள்ள இதுக்கு மேல நீங்க போக தேவையில்லை. வகை மாற்றம் என்றால் என்ன, வகை மாற்றம் செய்யப்படுகிற சந்தர்ப்பங்கள் எவை, வகை மாற்றம் செய்ய முடியாத சந்தர்ப்பங்கள் எவை என்கிற 3 கேள்விக்கு விடை எழுதக்கூடியதாக நீங்கள் பார்த்து கொண்டா போதுமானதாக இருக்கும். சரியா? அடுத்தது பிள்ளைகள், நிதி ஒழுங்கு விதி 71 அடிக்கடி கேட்கப்படுகிற ஒரு விடயம். அந்த பகுதியை ஒரு காப்பா. சரிதானே? நிதி ஒழுங்கு விதி 71 கீழ் அனுமதி பெறப்பட வேண்டிய விடயங்கள் எவை என்று சொல்லி இலக்கத்தை சொல்லியே கேட்கிறவங்க. சரியா? திரைசேரி செயலாளரின் அல்லது திரைசேரி பிரதி செயலாளரின் அனுமதி பெறப்பட வேண்டிய விடயங்கள். நிறுவனம் ஒன்றின் பதவிகள், பதவி அணி என்ற ஆளணி, காடரா பதவி அணி, சம்பள அளவு திட்டங்கள் தொடர்பாக எவ்வாறான விடயங்களில் அனுமதி பெறப்பட வேண்டும் என்பதாக கேள்வி கேட்பாங்க. இது நிதி ஒழுங்கு விதி 71 கீழ் என்று சொல்லி குறிப்பாக சொல்லி அதை கேட்கிறது உண்டு. சரியா? நிதி ஒழுங்கு விதி 71 கீழ் திரைசேரி செயலாளர் அல்லது திரைசேரி பிரதி செயலாளரின் முன் அனுமதியை பெற வேண்டிய விடயங்கள் எவை என்று கேட்கப்பட்டால் நீங்கள் எழுத வேணும். தொடர்புடைய பதவி அணியினருக்கு எந்த ஏற்பாடு அல்லது எந்த நிதியத்திலிருந்து கொடுப்பனவு செய்யப்பட்டாலும், சரிதானே, சம்பந்தப்பட்ட பதவி அணியினருக்கு எந்த ஏற்பாடு அல்லது எந்த நிதியத்திலிருந்து கொடுப்பனவு செய்யப்பட்டாலும் கீழே சொல்லப்படுகிற விடயங்கள் தொடர்பில் திரைசேரி செயலாளர் அல்லது திரைசேரி தலைவர், திரைசேரி தலைவருக்கு திரைசேரி பிரதி செயலாளர் அவர்களின் முன் அனுமதி பெறப்பட வேண்டும். அவர்கள் பொது நிர்வாக விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சு செயலாளரின் சம்மதத்தை பெற்றுக்கொள்வார்கள். அது நாங்கள் பார்க்க தேவையில்லை. அதை பொது நிர்வாக விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சு செயலாளருடைய சம்மதத்தை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். சரிதானே? இப்போ நாங்கள் இவ்வளவும் முன்னுரையாக சொல்ல போவோம். எந்த நிதியம் அல்லது எந்த ஏற்பாட்டிலிருந்து பதவி அணியினருக்கு வேதனம் வழங்கப்பட்டாலும் ஒரு திணைக்களத்தின் கீழ்வரும் விடயங்கள் தொடர்பாக திரைசேரி செயலாளர் அல்லது திரைசேரி பிரதி செயலாளரின் முன் அனுமதி பெறப்பட வேண்டும். அவர்கள் அந்த விடயத்தில் பொது நிர்வாக விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சின் செயலாளரின் அனுமதியை பெற்றுக்கொள்வார்கள். முதலாவது, பதவிகளின் பெயரை மாற்றுதல், புதிய பதவிகளை உருவாக்குதல், பதவிகளின் தரங்களை ஏற்படுத்துதல், பதவிகளில் தரம் ஏற்படுத்துதல், அனுமதிக்கப்பட்ட பதவி அணிக்கு ஆட்சேர்ப்பு செய்தல், அதிகாரம் அளித்த பதவி அணிக்கு சேர்ப்புகளை செய்தல் என்றால் ஏற்கனவே அனுமதிக்கப்பட்ட காடருக்கு ரிக்ரூட்மெண்ட் செய்கிற வேண்டாம், முன்னுக்கே திரைசேரியின் அனுமதி எடுத்துருவோம். சரிதானே? புதிய சம்பள அளவு திட்டங்கள் உருவாக்குதல் அல்லது ஏற்கனவே உள்ள சம்பள அளவு திட்டங்களை திருத்தி அமைத்தல். இந்த 5 விடயங்களையும் தற்காலிக பணியாளரை நிரந்தரமாக சேர்த்துக் கொள்வதற்கும் அவர்களுடைய அனுமதி பெறப்பட வேண்டும். அப்போ 6 விஷயம் நாங்கள் சுருக்கமாக இப்படி எழுதுகிறோம், கவனமாக பார்த்துக்கொள்ளுங்க. நிதி ஒழுங்கு விதி 71 கீழ் திரைசேரி செயலாளர் அல்லது திரைசேரி பிரதி செயலாளரின் முன் அனுமதி பெற வேண்டிய விடயங்கள் எவை நீங்க சொல்ல வேணும். பதவி அணியினருக்கு வேதனம் அளிக்கும் அல்லது பதவி அணியினருக்கு எந்த ஏற்பாடு அல்லது எந்த நிதியத்திலிருந்து கொடுப்பனவு செய்யப்பட்டாலும் ஒரு திணைக்களம் கீழ்வரும் விடயங்கள் தொடர்பாக திரைசேரி செயலாளர் அல்லது திரைசேரி பிரதி செயலாளரின் முன் அனுமதியினை பெற்றுக்கொள்ள வேண்டும். பதவிகளின் பெயரை மாற்றுவது, அந்த மேலே சொல்லப்பட்டது கொஞ்சம் கனதியான விஷயம், அது கொஞ்சம் அது இடர்ற மாதிரி இருக்குது. சரிதானே? உங்களுக்கு நீங்கள் உலக வங்கியின் காசுல தானே சம்பளம் கொடுக்குறோம், UN காசுல தானே சம்பளம் கொடுக்குறோம் எல்லாம் கதைக்கலாம். அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. எந்த ஏற்பாடு அல்லது எந்த நிதியத்தில இருந்து கொடுப்பனவு வழங்கப்பட்டாலும் அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஒரு திணைக்களம் இதுல சொல்லப்பட்ட 6 விஷயத்தையும் செய்யறதாக இருந்தால் திரைசேரியின் அனுமதி பெற்றே ஆக வேண்டும். சரிதானே? அப்புறம் UN தானே சம்பளம் கொடுக்குதோ, நாங்கள் அதால பதவியின் பேரை மாறி போட்ட வேண்டியது சொல்லலாது. நீங்க அதான் நாங்கள் மேலே சொல்ற அழுத்தமான கருத்து. சரியா? அப்போ பதவியினருக்கு எந்த ஏற்பாடு எந்த நிதியத்திலிருந்து கொடுப்பனவு வழங்கப்பட்டாலும்
அது தொடர்பாக கவனம் செலுத்த வேண்டியதில்லை. ஆனால் அது யார் காசு கொடுக்குறாங்கன்னு பிரச்சனையே இல்லை. அதில் இருக்கிற மாதிரி எழுதுங்க, பதவியினருக்கு எந்த ஏற்பாடு அல்லது எந்த நிதியத்திலிருந்து கொடுப்பனவு வழங்கப்பட்டாலும் கீழ்வரும் விடயங்கள் துறை செய்தி செயலாளர் அல்லது பிரதி செயலாளரின் முன் அனுமதியோடு செய்யப்பட வேண்டும். பதவி பெயர் மாற்றுவது, புதிய பதவிகளை உருவாக்குவது, பதவிகளின் தரங்களை வகுத்தல், அனுமதிக்கப்பட்ட பதவி அணிக்கு ஆட்சேர்ப்புகளை செய்தல், புதிய வேதன அளவு திட்டங்களை உருவாக்குதல் அல்லது வேதன அளவு திட்டங்களை திருத்தி அமைத்தல், தற்காலிக பணியாளரை நிரந்தர பதவி அணியில் சேர்த்துக் கொள்ளுதல் ஆகிய விடயங்கள் வரும். சரியா? இந்த அளவில் ஒரு சிறிய இடைவேளை ஒன்றை எடுத்துக்கொண்டு நாங்கள் தொடர்ந்து பேசுவோம். சரி பிள்ளைகள், தொடர்ந்து கதைப்போம். நாங்கள் முதலாம் 2ஆம் அத்தியாயங்களில் ஓரளவுக்கு பரீட்சைகளில் கடந்த காலத்தில் வினவப்பட்ட விடயங்கள் தொடர்பாக கவனம் எடுத்து கதைத்து கொண்டிருக்கிறோம். அதுபோல அடுத்தது 78வது நிதி ஒழுங்கு விதி, எதிர்பாராத செலவு நிதியம் அல்லது எதிர்பாராத பின் நிகழ்ச்சி செலவு நிதியம். எதிர்பாராத செலவு நிதியம் அல்லது எதிர்பாராத பின் நிகழ்ச்சி செலவு நிதியம் என்று சொல்லப்படுது. ஏற்கனவே நாங்கள் படித்தது தான், அரசியலமைப்பு சட்டத்தில் படிச்சிருக்கிறோம். இருந்தாலும் 2வது நிதி ஒழுங்கு விதியின் 1வது பிரிவில் இதை பற்றி கதைச்சிட்டோம். இருந்தாலும் சொல்லுவோம். என்ன இதில் 3 விடயங்கள் கதைச்சு நாங்கள். ஒன்று, பாராளுமன்றம் எதிர்பாராத அவசரமான செலவினங்களுக்கு ஏற்பாடு செய்யும் நோக்கத்துக்காக எதிர்பாராத பின் நிகழ்ச்சி செலவு நிதியம் ஒன்றை தாபிக்கலாம். அதான் 1வது விஷயம் சொன்னாங்க, எதிர்பாராத செலவு நிதியம் ஒன்றை தாபிக்கலாம். 2வது விடயம், அவ்வாறான செலவினத்துக்கு அவசியம் உள்ளதெனவும் அதற்கு ஏற்பாடு எதுவும் இல்லை எனவும் நிதியமைச்சர் திருப்தி அடைந்தால் ஜனாதிபதியின் சம்மதத்தோடு எதிர்பாராத செலவு நிதியத்திலிருந்து முற்பணம் வழங்கலாம். 3வது விடயம், அவ்வாறான முற்பணம் ஒவ்வொன்றும் இயன்ற விரைவில் குறைநிரப்பு மதிப்பீடு ஒன்றை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதன் மூலமாக சீர் செய்யப்பட வேண்டும். 4வதாகத்தான் ஒரு புதிய விடயத்தை சொல்ல போகிறோம். சரிதானே? எதிர்பாராத செலவு நிதியத்திலிருந்து முற்பணத்தை வழங்கும் போது கீழ்வரும் சந்தர்ப்பங்களை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும், அல்லது கீழ்வரும் சந்தர்ப்பங்களில் மட்டும்தான் முற்பணம் வழங்குவது பொருத்தமாக இருக்கும். எதிர்பாராத செலவினத்துக்கு, எதிர்பாராத செலவு விடயத்துக்கு அவசரமாக நிதி தேவைப்படுகிறது, அதற்கென ஏற்பாடு எதுவும் இல்லை. அதானே முதல்ல நிதியமைச்சர் திருப்திப்பட்டுக் கொள்வார் என்று சொன்னாங்க. எதிர்பாராத நிகழ்வு, எதிர்பாராத செலவு தேவைப்படுகிற, எதிர்பாராத பின் நிகழ்ச்சி செலவினத்துக்கு பணம் தேவைப்படும் போது அதற்கு ஏற்பாடு எதுவும் இல்லை, அதேவேளை செலவு அவசரமானது. 2வது, வகை மாற்றத்தின் மூலமாக பணத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது. அந்த அமைச்சிலேயோ திணைக்களத்திலேயோ வகை மாற்றம் மூலம் பணத்தை பெற்றுக்கொள்ள முடியுமாக இருந்தால் வகை மாற்றம் மூலம் பணத்தை பெற முடியாமல் இருக்கிறது, சேமிப்பு இல்லாமல் அல்லது பொருத்தம் இல்லாமல். உதாரணத்துக்கு மூலதன செலவினத்துக்கு ஒதுக்கினதுல சேமிப்பு இருக்கு, இது ஒரு நடைமுறை செலவினம் என்றால் பெற்றுக்கொள்ள இல்லாது தானே. அப்போ வகை மாற்றம் பொருத்தம் இல்லாமல் இருக்கிற போது. 3வது, குறைநிரப்பு மதிப்பீட்டை சமர்ப்பித்து பணத்தை பெறுவதற்கு போதிய அவகாசம் இல்லை என்கிற சந்தர்ப்பத்தையும் பார்த்துக்கொள்ள வேண்டும். இப்போ இதை 4வதாக நாங்கள் ஆட் பண்ணி இருக்கிறோம். 1வது, பாராளுமன்றம் எதிர்பாராத செலவு நிதியம் ஒன்று தாபிக்கிறது. 2வது, எதிர்பாராத செலவு நிதியத்திலிருந்து 2 விடயங்களை திருப்தி அடைந்து ஜனாதிபதியின் சம்மதத்தோடு நிதியமைச்சர் முற்பணங்களை வழங்குகிறார். 3வது, அந்த முற்பணங்களுக்கு பாராளுமன்றத்தில் குறைநிரப்பு மதிப்பீடு சமர்ப்பித்து அவை சீர் செய்யப்படுகிறது. முற்பணம் ஒன்றை பெறும்போது, விண்ணப்பம் செய்யும் போது 3 விடயங்கள் அங்கு உறுதிப்படுத்தப்பட வேண்டும். 1, செலவு அவசரமானது, அதற்கு ஏற்பாடு எதுவும் இல்லை, வகை மாற்றம் செய்வது இயலாது, குறைநிரப்பு பிரேரணையை சமர்ப்பித்து பணம் பெறுவதற்கு போதிய கால அவகாசம் இல்லை. இது அங்கே மேலே பார்த்துருவாரு, நாங்கள் மேலே அதிகமாக அதை கதைச்சிருக்கிறோம், அவ்வளவுதான். நீங்கள் அந்த 3ஐயும் எழுதினாலே போதும். சரிதானே? எதிர்பாராத செலவு நிதியம் என்றால் பாராளுமன்றம் தாபிப்பதும் நிதியமைச்சர் முற்பணம் வழங்குவதும் பாராளுமன்றத்தில் குறைநிரப்பு மதிப்பீட்டை சமர்ப்பித்து
அதை சீர் செய்வதும் உள்ளடக்கி எழுதினால் போதுமானது. அடுத்தது அரசாங்க வருமானங்கள் தொடர்பாக, அரசாங்க வருமானத்தின் வகைகள், கருத்திட்டத்தின் வகைகள் தொடர்பாக நான் பேச இல்லை. அது தரம் 2 இருக்கிற உத்தியோகத்தர்களுக்கு தனியாக நாங்கள் ரகசியமாக பேசுவோம். சரிதானே? அரசுரை என்பதனுள் அடங்காத அரசாங்கத்தின் வருமானங்கள், இப்படி ஒரு கேள்வி அடிக்கடி கேட்கிறார். சரிதானே? கீழ்வரும் விடயங்களிலிருந்து பெறுவதை தவிர, கீழ்வரும் விடயங்களிலிருந்து பெறுவதை தவிர அரசாங்கம் திருப்பி கொடுக்கும் பணத்தை குறைத்து மீள் நிரப்பும் பணத்தை சேர்த்து மொத்தமாக பெறும் வரவுகளை கருதும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு வேணாம், அதை விடுவோம். சரிதானே? அரசுரை என்பதனுள் அடங்காத வரவுகள் இவை. சரிதானே? முற்பண கணக்கு முயற்சிகளினால் பெறப்படுகின்ற பணங்கள், அது லாபம் தவிர்ந்த வரவுகள். முற்பண கணக்கு முயற்சிகளில் இருந்து கிடைக்கின்ற லாபம் தவிர, முற்பண கணக்கு முயற்சிகளால் லாபம் கிடைச்சால் அது அரசுரைக்கு வந்துடும் என்றதான் கருத்து. லாபங்கள் தவிர முற்பண கணக்கு முயற்சிகளினால் கிடைப்பவை. இரண்டாவது கடன்கள், தற்காலிக கடன்கள். கடன் வாங்கின காசை அரசுரை என்று கணக்கில் செய்து போடக்கூடாது. சரிதானே? ஒவ்வொரு இடத்திலையும் கவனமா பார்க்கணும். லாபம் அரசுரைக்குள்ள வரும். அப்ப லாபங்கள் தவிர முற்பண கணக்கு முயற்சிகளினால் கிடைப்பவை, லாபங்கள் தவிர முதலீடுகளின் விற்பனை வழியால் கிடைப்பவை. அந்த 2 இடத்துலையும் அது இருக்குது. என்ன? கடன்கள், தற்காலிக கடன்கள், வைப்பு பணம். வைப்பு பணம்ன்றது ஏற்கனவே ஒரு நோக்கத்துக்காக டிபாசிட் பண்ணி வச்ச காசை திருப்பி எடுக்க அதை பிறகு அரசுரையாக கருதக்கூடாது. சரிதானே? அதிகாரம் பெற்ற முற்பணங்களை தீர்த்தல். ஏற்கனவே அட்வான்ஸா கொடுத்தது தீர்ப்பனவு செய்யப்பட்ட காசு வரைக்க அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கு கடன் கொடுக்குறாங்க. 10 month லோன், வெஸ்டிவல் அட்வான்ஸ். வெஸ்டிவல் அட்வான்ஸை திருப்பி கொடுக்க இதை போய் அரசாங்கத்துக்கு கிடைச்ச அரசுரையாக கருதக்கூடாது. அதிகாரம் பெற்ற முற்பணங்களை தீர்த்தல். கட்டு நிதி அனுப்பும் பணம். கட்டு நிதியை தான் திணைக்களங்களுக்கு செலவுக்காக அரசாங்கம் கொடுக்குற காசு, அதை அவர்கள் அரசுரையாக கருதக்கூடாது. சரிதானே? விசேட சட்டத்தினால் தாவிக்கப்பட்டு திரட்டு நிதியத்துக்கு புறம்பாக இருப்பதற்கு அனுமதிக்கப்பட்ட நிதியங்களின் பெறுகைகள். அப்ப நாங்கள் அங்க விசேட சட்ட நிதியங்கள் என்று படிச்சிருக்கிறோம். 2வது நிதி ஒழுங்கு விதியில படித்து வச்சிருக்கிறோம். 4வது பிரிவுக்குள்ள விசேட சட்ட நிதியங்கள். சரிதானே? விசேட நியதி சட்ட நிதியங்கள் என்று சொல்லி பார்த்திருக்கிறோம். அதாவது பாராளுமன்றத்தினால தாவிக்கப்பட்ட விசேட சட்டத்தின் கீழான நிறுவனங்கள். அது தனியாக அதுக்கு காசு எடுத்து வைக்க சொல்லி சட்டம் சொல்லி இருக்கும். அந்த காசை அரசுரையாக கருதக்கூடாது. நிதி ஒழுங்கு விதி 173 சொல்லப்பட்டிருக்கிற மேலதிக விதிப்பு கணக்குக்கான வரவுகள். அது என்னென்று இப்போ எங்களுக்கு வேண்டாம். ஆர்வம் இருக்கிறார்கள் தட்டி பார்த்து கொள்ளலாம். புத்தகம் குழுவில் பதிவிடப்பட்டிருக்குது. இதை ஓரளவுக்கு நீங்கள் திருப்பி சொல்லி பார்க்க வேணும். இந்த கேள்விகள் வந்திருக்குது. 1வது 2வது இவை 2க்கும் வரலாம். சரிதானே? அரசாங்க வரவுகளில் அரசுரை என கருத முடியாத வரவுகள் இவை. அரசாங்கத்துக்கு காசு வரும், ஆனால் அது அரசுரை அல்ல. என்னென்ன? லாபங்கள் தவிர முற்பண கணக்கு முயற்சிகளினால் கிடைப்பவை, லாபங்கள் தவிர முதலீடுகளின் விற்பனையால் கிடைப்பவை, கடன்களும் தற்காலிக கடன்களும், வைப்பு பணம், அதிகாரம் பெற்ற முற்பணங்களை தீர்த்தல், கட்டு நிதி மற்றும் அனுப்பும் பணம், விசேட சட்டத்தால் அமைக்கப்பட்டு திரட்டு நிதியத்துக்கு புறம்பாக இருப்பதற்கு அனுமதிக்கப்பட்ட நிதியங்களுக்கான பெறுகைகள். விசேட சட்டங்களால் தாவிக்கப்பட்டு திரட்டு நிதிக்கு புறம்பாக தனியான நிதியங்கள். சரி, மேலதிக விதிப்பு கணக்குக்கான வரவுகள். இதை ஒருக்கா பார்த்து கொள்ள வேண்டும். அரசுரை மதிப்பீட்டில் உள்ளடங்காத அரசாங்கத்தின் பெறுவனவுகள் எவை என்று சொல்லி கேட்பார். சரி, அடுத்தது நாங்கள் நிதி ஒழுங்கு விதி அத்தியாயம் 2க்குள்ள போகிறோம். ஆணைச்சீட்டுக்கள் தொடர்பாக ஏற்கனவே நீங்க பார்த்திருக்கிறீங்க. ஆணைச்சீட்டுக்கள் தொடர்பில் பொது ஆணைச்சீட்டு, தேவை பட்டியல், விசேட ஆணைச்சீட்டு, இந்த 3ம் ஒதுக்கீட்டு சட்ட சேவைகள் தொடர்பானவை அல்லது வழங்கல் சேவைகள் தொடர்பானவை. சரிதானே? ஒதுக்கீட்டு சட்டத்தினாலே அனுமதிக்கப்பட்ட தொகைக்கு வழங்கப்படுகிற ஆணைச்சீட்டு பொது ஆணைச்சீட்டு,
அதில் பிடிச்சு வச்சுட்டு திருப்பி கொடுத்தா தேவைப்பட்டியல், காணாதண்டு குறை நிரப்பு மதிப்பீடு சமர்ப்பித்து கொடுத்தால் விசேட ஆணைச்சீட்டு. இது ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி தந்தபடியால் நான் விளக்கமாக சொல்லுவேன். ரெண்டாவது, விசேட சட்ட சேவைகளுக்காக வழங்கப்படுபவை விசேட சட்ட ஆணைச்சீட்டு. அந்த தொகை காணாது என்று பின்னர் அதிகரிக்கப்பட்டு அதற்கு ஆணைச்சீட்டு வழங்கினா பிற்சேர்ப்பு விசேட சட்ட ஆணைச்சீட்டு. நாங்கள் நிதி ஒழுங்கு விதி 15 அல்லது நிதி ஒழுங்கு விதி 2 5ஆம் பிரிவில் படித்த முற்பணங்கள் தொடர்பாக அரசாங்கத்தினால முற்பண கணக்கு முயற்சிகளுக்கு வழங்கப்படுகிற நிதியத்துக்காக கொடுக்குற ஆணைச்சீட்டு முற்பண ஆணைச்சீட்டு. இது தவிர எதிர்பாராத செலவு, எதிர்பாராத பின்னிகழ்ச்சி செலவு முற்பண ஆணைச்சீட்டு, எதிர்பாராத செலவுகளுக்கான முற்பண ஆணைச்சீட்டு என்கிற 7 விதமான ஆணைச்சீட்டுகள் படித்து வச்சிருக்கிறீங்க. இனி அதுக்கு மேலே அங்கால போக வேண்டும். அடுத்தது முக்கியமான விடயம் கட்டு நிதி. சரிதானே? கட்டு நிதி என்றால் என்ன என்று எங்களுக்கு தெரிய வேணுங்க. அது ஒரு கேள்வியாக கேட்டால் நீங்கள் எழுதக்கூடிய மாதிரி நான் அந்த விஷயத்தை கதைச்சிட்டு போகிறேன். சரிதானே? கட்டு நிதி என்பதற்கான வரைவிலக்கணம் என்ன? ஒரு திணைக்களத்துக்கு அல்லது அரசாங்க உத்தியோகத்திற்கு. யாருக்கு கொடுக்குறாங்க? ஒரு திணைக்களத்துக்கு அல்லது அரசாங்க உத்தியோகத்திற்கு. யார் கொடுக்கிறது? திரைசேரி. திரைசேரியினால் கொடுக்கப்படுகிறது. ஏன் கொடுக்குறாங்க? எந்த நிதியாண்டிற்காக கொடுக்கப்படுகிறதோ அந்த நிதியாண்டின் அனுமதிக்கப்பட்ட கொடுப்பனவுகளை செய்வதற்காக. எந்த நிதியாண்டில் வழங்கப்படுகிறதோ அல்லது எந்த நிதியாண்டுக்காக வழங்கப்படுகிறதோ அந்த நிதியாண்டின் அனுமதிக்கப்பட்ட கொடுப்பனவுகள். அது பாராளுமன்றம் அனுமதிச்சிருக்கும், அதெல்லாம் இப்போ உங்களுக்கு தெரியும். அந்த நிதியாண்டின் அனுமதிக்கப்பட்ட கொடுப்பனவுகளை செய்வதற்காக கொடுக்கப்படுகின்ற ஒரு தொகை பணம் கட்டு நிதி என அழைக்கப்படுகிறது. இப்போ 4 விடயம் பெற வேணும். யார் கொடுக்கிறது, யாருக்கு கொடுக்கிறது, ஏன் கொடுக்கிறது, அதுக்கு மேலே அது பணம் என்று குறித்து காட்டவும். சரிதானே? யார் கொடுக்குறாங்க? திரைசேரியினால். யாருக்கு கொடுக்குறாங்க? ஒரு திணைக்களத்துக்கு அல்லது தனிப்பட்ட அரசாங்க உத்தியோகத்திற்கு. 3வது, ஏன் கொடுக்குறாங்க? எந்த நிதியாண்டிற்காக வழங்கப்படுகிறதோ அந்த நிதியாண்டில் அனுமதிக்கப்பட்ட கொடுப்பனவுகளை செய்வதற்கு பயன்படுத்துவதற்காக. எந்த நிதியாண்டுக்காக வழங்கப்படுகிறதோ அந்த நிதியாண்டின் அனுமதிக்கப்பட்ட கொடுப்பனவுகளை செய்வதற்கு பயன்படுத்துவதற்காக கொடுக்கப்படும் ஒரு தொகை பணம் கட்டு நிதி என அழைக்கப்படுகிறது. சரியா? இப்ப கட்டு நிதி என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரியும். சரியா? அடுத்தது வாங்க, கட்டு நிதி எல்லை என்றால் என்ன? கட்டு நிதி எல்லை என்றால் என்ன? கட்டு நிதி அதிகாரம் என்றால் என்ன? கட்டு நிதி அதிகாரம் மற்றும் கட்டு நிதி எல்லை. கட்டு நிதி என்றால் என்ன என்று படிச்சாச்சு, அது வேற. சரிதானே? திரைசேரி ஒரு திணைக்களத்துக்கு அல்லது அரசாங்க உத்தியோகத்திற்கு எந்த நிதியாண்டிற்காக கொடுக்கப்படுகிறதோ அந்த நிதியாண்டில் அனுமதிக்கப்பட்ட செலவினங்களை மேற்கொள்வதற்கு பயன்படுத்துவதற்காக அல்லது அந்த நிதியாண்டில் அனுமதிக்கப்பட்ட கொடுப்பனவுகளை செய்வதற்காக என்று போடுவோமே, கொடுக்கும் ஒரு தொகை பணம் கட்டு நிதி என்று அழைக்கப்படுகிறது. அது சரி. இப்போது கட்டு நிதி அதிகாரம், கட்டு நிதி எல்லை, இந்த 2ஐயும் பார்ப்போம். திணைக்களம் ஒன்று வழங்கும் விவரங்களின் அடிப்படையில் ஒவ்வொரு திணைக்களத்தின் செலவுக்கும் தேவைப்படும் உண்மையான தொகையை திரைசேரி நிர்ணயிக்கிறது. திணைக்களம் வழங்கும் விவரங்களின் அடிப்படையில் ஒவ்வொரு திணைக்களத்தின் செலவுக்கும் தேவையான உண்மையான தொகையை திரைசேரி நிர்ணயிக்கிறது. அவ்வாறு நிர்ணயிக்கப்பட்டு ஒவ்வொரு திணைக்களத்தின் நிதியாண்டு கால செலவுக்காகவும் கட்டு நிதியாக கொடுக்கும் பணத்தொகை தொடர்பில் திரைசேரி ஒவ்வொரு திணைக்களத்துக்கும் ஒரு கடிதம் கொடுக்கும். இந்த கடிதம் கட்டு நிதி அதிகாரம் எனவும் அங்கு குறிப்பிடப்பட்ட தொகை கட்டு நிதி எல்லை அல்லது கட்டு நிதி வரையறை என்றும் அழைக்கப்படுகிறது.
சரியா? இவ்வளவும் சுருக்கமாக எழுதுனீங்கன்னா காணும். எப்படி அங்கே மேலே திரட்டு நிதியிலிருந்து சட்ட முறைப்படி பணத்தை பெறுவது ஆணைச்சீட்டின் பயன், அதெல்லாம் தேவையில்லையா? அது மேலே ஆணைச்சீட்டை பற்றின கதை, அதில் ஒரு துண்டு மாறி இருக்க வந்துடுதுன்னு நினைச்சுக்கொள்ளுங்க. ஒவ்வொரு திணைக்களத்தின் செலவுக்கும் தேவைப்படுகின்ற உண்மையான தொகையை அந்த திணைக்களம் வழங்கும் விவரங்களை அடிப்படையாக கொண்டு திரைசேரி நிச்சயிக்கிறது. அவ்வாறு நிச்சயித்து திணைக்களத்தின் நிதியாண்டு செலவுக்கென கட்டு நிதியாக கொடுக்கும் பணத்தொகையினை குறித்து அல்லது பணத்தொகை தொடர்பில் திரைசேரியினால் ஒவ்வொரு திணைக்களத்துக்கும் ஒரு கடிதம் கொடுக்கப்படுகிறது. இந்த கடிதம் கட்டுநிதி அதிகாரம் எனவும் அந்த கடிதத்தில் கூறப்பட்ட தொகை கட்டுநிதி எல்லை என்றும் அழைக்கப்படுகிறது. அப்ப கட்டுநிதி அதிகாரம் என்றால் என்ன, கட்டுநிதி எல்லை என்றால் என்ன என்கிற விடயம் தொடர்பில் இனி உங்களுக்கு தெளிவு. சரி, இனி நாங்கள் அதை பற்றி திருப்பி கலைக்க தேவையில்லை. கட்டுநிதி எல்லை என்றால் என்ன, கட்டுநிதி அதிகாரம் என்றால் என்ன. சரி, அடுத்தது இந்த கட்டுநிதி தொடர்பாக கேட்கிற போது கொஞ்சம் வெளியில போயிட்டு வாரேன். நான் உங்களை கூட்டிக் கொண்டு போய் வெளியில ஒரு விடயத்தை கதைச்சிட்டு திருப்பி கூட்டிக் கொண்டு வாரேன். சரியா? உபகட்டுநிதி என்று சொல்லி ஒரு விடயம் சொல்லப்பட்டிருக்கு. இது பல இடங்கள்ல இது கேள்வியாக கேட்கிறாங்க. உபகட்ட நிதி தொடர்பாக விளக்கம் சொல்லுங்கோ என்று கேட்டிருக்கிறார். சரிதானே? கணக்கீட்டு உத்தியோகத்தர் ஒருவர் தன்னுடைய கட்டு நிதியிலிருந்து ஒரு பகுதியை தனக்கு கீழுள்ள உத்தியோகத்தர் எவருக்கேனும் வழங்கலாம். அவ்வாறான மீள் வழங்கல்கள் உபகட்டு நிதி என அழைக்கப்படுகிறது. கணக்கீட்டு உத்தியோகத்தரை தவிர திரைசேரி வேறு உத்தியோகத்தர்களுக்கு வழங்கும் கட்டு நிதியில் இருந்து இது வழங்கப்படக்கூடாது. சரி, அதெல்லாம் வேணாம், நீங்க இப்படி எழுதுங்களே. சரியா? கணக்கீட்டு உத்தியோகத்தர் ஒருவர் தன்னுடைய கட்டு நிதியில் இருந்து ஒரு பகுதியை தனக்கு கீழுள்ள உத்தியோகத்தர் எவருக்காவது வழங்கலாம். அவ்வாறான மீள் வழங்கல்கள் உபகட்டு நிதி என அழைக்கப்படுகின்றன. இதெல்லாம் தானே. ஒரு கணக்கீட்டு உத்தியோகத்தருக்கு கட்டு நிதி கிடைக்குது. அவர் அதுல இருந்து தனக்கு கீழே இருக்கிற உத்தியோகத்தர்களுக்கு நிதி கொடுக்கிறார். அந்த தனக்கு கிடைச்சதை திருப்பி இன்னொருத்தருக்கு கொடுக்கிற மீள் வழங்கல் உபகட்டு நிதி என்று அழைக்கப்படுது. இவ்வளவும் போதும். கணக்கீட்டு உத்தியோகத்தர் ஒருவர் தம்முடைய கட்டு நிதியில் இருந்து ஒரு பகுதியை தமக்கு கீழுள்ள உத்தியோகத்தர் எவருக்கேனும் அளிக்கலாம். அத்தகைய மீள் வழங்கல்கள் உபகட்டு நிதி என குறிக்கப்படுகிறது. அடுத்த கேள்வி, உபகட்டு நிதியின் வகைகள் எவை அல்லது எவ்வாறான நோக்கங்களுக்காக உபகட்டு நிதி வழங்கப்படலாம்? இந்த ரெண்டும் ஒரே கேள்விதான், அதுல தெளிவா இருக்கும். உபகட்டு நிதியின் வகைகள் எவை என்று கேட்கப்பட்டாலும் எவ்வாறான நோக்கங்களுக்கு உபகட்டு நிதி வழங்கப்படலாம் என்று கேட்கப்பட்டாலும் ஒரே விடயம்தான். சரியா? 3 விதமான கட்டு நிதிகள் இருக்குது. ஒன்று சில்லறை செலவுக்கான உபகட்டு நிதி. சில்லறை செலவுக்கான உபகட்டு நிதி நாளாந்த சில்லறை செலவுகளை மேற்கொள்வதற்காக இது வழங்கப்படுகிறது. இரண்டாவது, ஒரு பதவிநிலை உத்தியோகத்தருடைய நேரடி மேற்பார்வையின் கீழ் சேவை ஆற்றுகிற எந்த ஒரு உத்தியோகத்தருக்கும் ஆகக்கூடியது 25,000 ரூபாய் சில்லறை பண உபகட்டு நிதியாக வழங்கலாம். அதுல இருந்து செய்யக்கூடிய ஒரு செலவினத்தின் ஆகக்கூடிய பெறுமதி 5,000 ரூபாய். சில்லறை பண உபகட்டு நிதி அல்லது சில்லறை செலவுக்கான உபகட்டு நிதியிலிருந்து மேற்கொள்ளக்கூடிய ஒரு கொடுப்பனவு, ஒரு தடவையில் மேற்கொள்ளக்கூடிய கொடுப்பனவு ஆகக்கூடியது 5,000 ரூபாய் அல்லது 5,000 ரூபாவுக்கு மேற்படக்கூடாது. சரியா? இந்த 3 விஷயமும் எழுதினீங்கள் என்றா சரி. இப்போ 3 விதமான உபகட்டு நிதிகள் இருக்குது. ஒன்று சில்லறை பண உபகட்டு நிதி அல்லது சில்லறை செலவுக்கான உபகட்டு நிதி. இரண்டாவது நிமித்த உபகட்டு நிதி. மூன்றாவது தொடர்ச்சியான உபகட்டு நிதி.
இப்படி 3 இருக்கு. இந்த 3க்கும் விளக்கம் தெரியும் உங்களுக்கு. சில்லறை செலவுக்கான உபகட்டு நிதி என்பது நாளாந்த சில்லறை செலவுகளை மேற்கொள்வதற்காக வழங்கப்படுகிறது. 2வது, ஒரு பதவி நில உத்தியோகத்திட்ட மேற்பார்வையில் பணியில இருக்கக்கூடிய எந்த ஒரு உத்தியோகத்தருக்கும் கொடுக்கலாம். பதவி நில உத்தியோகத்தர்கிட்ட கொடுக்க தேவையில்லை. அவருடைய மேற்பார்வையின் கீழ் சேவையில் உள்ள எந்த ஒரு உத்தியோகத்திட்டையும் 25,000 ரூபாய் கொடுக்கலாம். அதுல இருந்து அவர் தான் பெட்டி கேஷ் என்று சொல்லுவாங்க உங்களோட ஆபீஸ் வழி, சரிதானே? பெட்டி கேஷ்ல இருந்து செலவு செய்யும் கொண்டு. 3வது, இந்த சில்லறை செலவுக்கான உபகட்டு நிதியில் இருந்து மேற்கொள்ளக்கூடிய ஒரு கொடுப்பனவின் உச்சத்தொகை 5,000 ரூபாய். இந்த 3 விஷயத்தையும் எழுதினீங்க. சரி. 2வது, நிமித்த உபகட்டு நிதி. இந்த நிமித்த உபகட்டு நிதி என்றால், இப்போ ஒரு கலாச்சார விழா நடக்க போகுது, கலாச்சார உத்தியோகத்தருக்கு அட்வான்ஸ் கொடுக்குறது. வேறு என்ன நிகழ்ச்சி நடக்கும்? முதியோர் தினம் நடக்க போகுது, சமூக சேவை உத்தியோகத்திற்கு அட்வான்ஸ் கொடுக்குறது, சரிதானே? இப்படி அட்வான்ஸாக கொடுக்குறது. விசேட சந்தர்ப்பம் ஒன்றில் பதவி நிலை உத்தியோகத்திற்கு மாத்திரம் ஆகக்கூடியது 100,000 ரூபாய் வரையிலான கட்டு நிதி ஒன்றினை கணக்கீட்டு உத்தியோகத்தர் வழங்கலாம். இது நிமித்த உபகட்டு நிதி என அழைக்கப்படும். அது வழங்கப்பட்ட தேவை பூர்த்தி அடைந்தவுடன், அது வழங்கப்பட்டதற்கான தேவை, அந்த குறிப்பிட்ட விடயம் நிறைவேற்றப்பட்டவுடன் போதிய விவரங்களோடு சீர் செய்யப்பட வேண்டும். அதாவது அதுக்குரிய பில் வவுச்சர் எல்லாம் கொடுத்து அது செட்டில் பண்ணிட வேண்டும். போதிய ஆதாரங்கள் ஆவணங்களோடு அது சீர் செய்யப்பட வேண்டும். அப்ப நிமித்த உபகட்டு நிதி என்ன, கீழே இருக்கிற பந்தி நீங்க எழுத தேவையில்லையா, இந்த பந்தியை அதை பற்றி கதைக்க தேவையில்லை, அப்படியே விட்டுருங்க. நிமித்த உபகட்டு நிதி என்ன எழுத போறீங்க? ஏன் கொடுக்கறது எழுதுற முதல். 2வது, எவ்வளவு தொகை கொடுக்கறது என்று சொல்றோம். 3வது, அது எப்படி சீர் செய்யப்படுது. மேல சில்லறை பண கட்டு நிதிக்கு என்ன சொன்னாங்க? நாளாந்த சில்லறை செலவு செய்கிறது கொடுக்குறோம். 6வது கொடுக்குறோம், ஒரு பதவிநிலை உத்தியோகத்தருடைய மேற்பார்வையின் கீழ் பணியாற்றும் எந்த ஒரு உத்தியோகத்திற்கும் அதை வழங்கலாம். 3வது என்ன சொன்னாங்க? அதுல இருந்து செய்யக்கூடிய ஒரு செலவின் ஆகக்கூடிய பெருமன் 5,000 ரூபாய். சரியா? நிமித்த உபகட்டு நிதி என்ன சொன்னாங்க? விசேட சந்தர்ப்பங்களில் பதவி நிலை உத்தியோகத்திற்கு மட்டும் கொடுக்குறோம். 2வது, கொடுக்கக்கூடிய ஆகக்கூடிய தொகை 100,000 ரூபாய், 1,00,000 ரூபாய். பெற்றுக்கொண்ட பதவி நிலை உத்தியோகத்தர் அது வழங்கப்பட்ட நோக்கம் நிறைவடைந்தவுடன் அதற்கான கணக்குகளை சீர் செய்து கொள்ள வேண்டும், அல்லது அதனை தீர்க்க வேண்டும். சரி. 3வது, தொடர்ச்சியான உபகட்டு நிதி. ஒரு கணக்கீட்டு உத்தியோகத்தை தன்னுடைய உப அலுவலகம் ஒன்றுக்கு அதன் கொடுப்பனவுகளுக்காக தொடர்ச்சியாக நிதியை வழங்குவது உபகட்டு நிதி எனப்படும். உதாரணமாக, மாவட்ட செயலகத்தினால் பிரதேச செயலகங்களுக்கு தொடர்ச்சியாக வழங்கப்படுவது உபகட்டு நிதி. அது உப அலுவலகத்தின் வங்கி கணக்குக்கு வைப்பு செய்யப்பட வேண்டும், காசாக கொடுக்கக்கூடாது. உப அலுவலகத்தின் வங்கி கணக்கில் வைப்பு செய்யப்படுதல் வேண்டும். அப்ப தொடர்ச்சியான உபகட்டு நிதி என்றால் என்ன? உப அலுவலகம் ஒன்று அதன் கொடுப்பனவுகளை மேற்கொள்வதற்காக தொடர்ச்சியாக வழங்கப்படுவது தொடர்ச்சியான உபகட்டு நிதி எனப்படும். இது உப அலுவலகத்தின் உத்தியோகபூர்வ வங்கி கணக்கில் செலுத்தப்பட வேண்டும். இதற்கு பொதுத்துறை சேரியின் செயற்பாடுகள் பணிப்பாளர் நாயகத்தின் முன் அனுமதி பெறப்பட்டிருக்க வேண்டும். திரைசேரி செயற்பாடுகள் என்றொரு திணைக்களம் தனியாக இருக்கு. திரைசேரி செயற்பாடுகள் பணிப்பாளர் நாயகம், டிஜிடிஓ என்று சொல்லுவாங்க, டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ட்ரெஷரி ஆபரேஷனல், டிஜிடிஓவினுடைய அனுமதி பெறப்பட்டிருக்க வேண்டும். இப்போ கவனமா பார்த்துக்கொள்ளுங்க. உபகட்டு நிதி என்றால் என்ன? 2வது கேள்வி, உபகட்டு நிதியின் வகைகள் எவை, அல்லது எவ்வாறான நோக்கங்களுக்காக உபகட்டு நிதி வழங்கப்படலாம்? நாங்கள் கட்டு நிதிக்கு நின்றுட்டு அங்கால தாவிட்டோம், சரிதானே? கட்டு நிதியில் நின்று அங்கால தாவிட்டோம், அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். அடுத்தது விட்டு விடுதல்கள். இந்த விட்டு விடுதல் கட்டளை என்றா என்ன என்றெல்லாம் நட்டத்தில் படித்த நாங்கள், இருந்தாலும் விட்டு விடுதல்கள் என்பது தனியாக கேட்கிறாங்க. விட்டு விடுதல் என்றால் என்ன, அதனுடைய வகைகள் எவை என்று சொல்லி கேட்டிருக்கிறாங்க. சரியா? விட்டு விடுதல்களை பற்றி பேசி விட்டு விடுதல்களினுடைய வகைகள் எவை என்று சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அப்போ நாங்கள் விட்டு விடுதல் என்றால்
இந்த நிதி ஒழுங்கு விதி 102 சொல்லப்பட்ட நட்டங்களினால் ஏற்படுபவையும் அந்த நட்டங்கள் ஒரு பகுதியை நாங்கள் விட வேண்டி வாரது, சரிதானே? அது தவிர நிதி ஒழுங்கு விதி 102 எழுபவை தவிர்ந்த ஏனைய விட்டு விடுதல்களை 2 வகையாக பிரிக்கலாம். உங்கள் விட்டு விடுதல் என்றா என்னென்று பார்ப்போமே. அது சொன்னா தானே இப்போ இந்த 2 வகையாக பிரிக்கிற கதை எல்லாத்தையும் நாங்கள் சொல்லலாம், சரிதானே? இப்போ விட்டு விடுதல்கள் என்று சொல்லுகிறது, அறவீடு செய்வதற்கு எல்லா நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டு அறவீடு செய்வதற்குரிய சகல நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு அறவிட முடியாத பட்சத்தில் அறவிடுவதற்குரிய சகல நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு அறவிட முடியாத பட்சத்தில் அந்த அறவீட்டை விட்டு விடுவதற்காக வழங்கப்படுகிற கட்டளை விட்டு விடுதல் கட்டளை என்று சொல்லி படிச்சிருக்கிறேன், சரிதானே? இப்போ பதிவளித்தல் கட்டளை, விட்டு விடுதல் கட்டளை என்று சொல்லி 2 விதமான கட்டளைகளை படிச்சிருக்கிறோம். ஒரு கால் ஞாபகப்படுத்தி கொண்டு போகிறேன் அந்த பகுதியை, சரிதானே? பதிவளித்தல் கட்டளை மற்றும் விட்டு விடுதல் கட்டளை திரும்ப சொல்லுகிறேன். நட்டம் தொடர்பாக அறவீடு செய்ய தீர்மானிக்கப்பட்ட தொகைக்கும், அதாவது அறவீடு செய்யக்கூடிய உச்ச தொகைக்கும் அறவீடு செய்வதற்கு தீர்மானிக்கப்பட்ட தொகைக்கும் இடையில் ஒரு வித்தியாசம் ஏற்பட்டால் அறவிடக்கூடிய உச்ச தொகைக்கும் அறவீடு செய்ய தீர்மானிக்கப்பட்ட தொகைக்கும் இடையிலான வித்தியாசம் அரசாங்கத்தால் பொறுப்பேற்கப்படுகிறது எனவும் அந்த தொகைகளை பொருட்பதிவேடு, இருப்பு பதிவேடு என்பவற்றிலிருந்து நீக்கிவிடுமாறும் அதற்கென அதிகாரமுடையவரால் வழங்கப்படுகிற கட்டளை பதிவளித்தல் கட்டளை எனப்படும். இந்த நட்டங்கள் தொடர்பான கணிப்பீட்டை பற்றியெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், அது சொன்னால் எனக்கு அவமானம், என்னோட உங்களுக்கு நல்லா தெரியும், சரிதானே? இப்போ அறவிடக்கூடிய உச்ச தொகைக்கும் அறவிட தீர்மானிக்கப்பட்ட தொகைக்கும் இடையிலான வித்தியாசத்தினை, அந்த நட்டத்தினை அரசாங்கம் பொறுப்பேற்கிறது எனவும் அந்த தொகைகளை பொருட்பதிவேடு, இருப்பு பதிவேடு என்பவற்றிலிருந்து நீக்கிவிடுமாறும் வழங்கப்படுகின்ற கட்டளை பதிவளித்தல் கட்டளை எனப்படும். இதன் பிரதி கணக்காய்வாளர் நாயகத்துக்கு அனுப்பப்பட வேண்டும். விட்டு விடுதல் கட்டளை, நட்டம் தொடர்பான விட்டு விடுதல் கட்டளை மேற்கொள்ளப்பட வேண்டிய சகல நடவடிக்கைகளையும் மேற்கொண்டும் அறவிட முடியாத பட்சத்தில் அவ்வாறு அறவிட முடியாத தொகையினை அரசாங்கம் பொறுப்பேற்கிறது எனவும் அந்நட்டத்தினை பொருட்பதிவேடு, இருப்பு பதிவேடு என்பவற்றிலிருந்து நீக்கிவிடுமாறும் வழங்கப்படுகிற கட்டளை விட்டு விடுதல் கட்டளை என அழைக்கப்படுகிறது, சரிதானே? சரி, அடுத்தது நாங்கள் இந்த விட்டு விடுதல் கட்டளை என்றால் என்ன என்று படிச்சிட்டோம். இது தவிர்ந்த விட்டு விடுதல்கள் இருக்கு. இந்த நட்டம் தவிர விட்டு விடுதல்கள் இருக்கு, சரிதானே? அரசாங்கத்துக்கு வருமதியான ஒரு தொகையை கைவிடுதல் அல்லது பதிவில் அளித்தல் விட்டு விடுதல் எனப்படும். அரசாங்கத்துக்கு வருமதியான ஒரு தொகையை கைவிடுதல் அல்லது அளித்தல் விட்டு விடுதல் என அழைக்கப்படுகிறது. உங்களை விட்டு விடுதல் கட்டளை என்று கேட்டால் அந்த 2ஐயும் சேர்த்து தான் கேட்பாங்க, பதிவளித்தல் கட்டளை, விட்டு விடுதல் கட்டளை என்று. இது விட்டு விடுதல் என்றால் என்ன, அதன் 2 வகைகளும் அவை என்று கேட்டால் நீங்க இதைத்தான் எழுதுவோம். நிதி ஒழுங்கு விதி 113 இருக்கிற விட்டு விடுதல் என்றால் என்ன, அதன் 2 வகைகளும் அவை. இப்போ கவனிங்க, அரசாங்கத்துக்கு வருமதியான ஒரு தொகையை கைவிடுவது அல்லது அளித்தல் விட்டு விடுதல் எனப்படும். அளித்தல் என்றால் பதிவளித்தலா, பதிவை நீக்கி விடுதல். நிதி ஒழுங்கு விதி 102 கூறப்பட்ட நட்டங்களிலிருந்து வருவன தவிர்ந்த மற்ற விட்டு விடுதல்களை, வருவன அல்லாத விட்டு விடுதல்களை 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று நியதி சட்டமுறையான விட்டு விடுதல்கள், 2வது பிற விட்டு விடுதல்கள்.
இந்த நியதி சட்டமுறையான விட்டு விடுதல்கள் என்றால் என்ன, பிற விட்டு விடுதல்கள் என்றால் என்ன எளிமையாக சொல்லுகிறேன். அரசிறையை பெறுவதற்கு அதிகாரம் அளிக்கப்பட்டவரே விட்டு விடுதலை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்றார். அதாவது அரசிறையை அல்லது அரசாங்க வெறுமதியை விட்டு விடுவதற்கு அல்லது அந்த தொகையை சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தை அதனை பதிவிடுவதற்கு சட்டத்தினாலே அனுமதி அளிக்கப்பட்டிருக்குமாக இருந்தால் அது நியதி சட்ட முறையான விட்டு விடுதல். பிற விட்டு விடுதல்கள் என்று சொல்லப்படுவது ஏதேனும் ஒரு தொகையை நீக்கி விடுவதற்கு பாராளுமன்றத்தினுடைய திரைசேரியினுடைய அனுமதியை பெற வேண்டுமாக இருந்தால் அது பிற விட்டு விடுதல்கள் என்று சொல்லி அழைக்கப்படுது. இந்த ஒரு விடயம் கேட்கப்பட்டிருக்குது, ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இந்த நிமித்த உபகட்டு நிதியினுடைய உச்ச எல்லை 20,000. அதே புத்தகத்தில் சில்லறப்பண கட்டு நிதியினுடைய உச்ச எல்லை 5,000 இருக்கு. அதையெல்லாம் பழைய கதை, அதை விட்டுடுங்க. சரிதானே? இது இறுதியாக செய்யப்பட்ட சீர்திருத்தம். அதில் சொல்லப்பட்டிருக்கிற தொகை தான் நான் உங்களுக்கு சொன்னது. மிகச்சரியான தொகை அது. அதை பற்றி நீங்கள் சந்தேகப்பட தேவையில்லையா? சில்லறைப்பண கட்டு நிதி 25,000, அதில் செய்யக்கூடிய செலவு 5,000. அங்கே 5,000, அதில் செய்யக்கூடிய செலவு 500 இருக்கும். அதெல்லாம் பழங்கதை, அதை விட்டுடுங்க. சரிதானே? அது நிதி ஒழுங்கு விதியில் அப்படித்தான் இருக்குது. அந்த காலப்பகுதியில் எழுதின புத்தகங்கள்லையும் அப்படி இருக்குது, அதை விட்டுடுங்க. அதே போல் நிமித்த உபகாட்டு நிதி இப்போது 1,00,000, மற்றது பிரச்சனை இல்லை. சரி, ஓகே. அந்த கேள்விக்கு நன்றி. அப்போ கவனிங்க பிள்ளைகள், 2 விஷயம். விட்டு விடுதல்கள் என்றால் என்ன, அவற்றின் 2 வகைகளும் அவை என்று கேட்கப்பட்டால் நீங்க பதிலளிக்க போறீங்க. அரசாங்கத்துக்கு வெறுமதியான ஒரு தொகையை கைவிடுதல் அல்லது அளித்தல் விட்டு விடுதல் எனப்படும். நிதி ஒழுங்கு விதி 102 விவரிக்கப்படும் நட்டங்களிலிருந்து வருவன அல்லாத விட்டு விடுதல்கள், அதிலிருந்து வாரதை விட மற்ற விட்டு விடுதல்கள் 2 வகையாக இருக்கும். ஒன்று நியதி சட்ட முறையான விட்டு விடுதல், இரண்டாவது பிற விட்டு விடுதல்கள். சட்டங்களின் கீழ் ஒரு உத்தியோகத்தர் பெற்றுக்கொண்ட அதிகாரத்தின் கீழ் விட்டு விடுதல் ஒன்றை மேற்கொண்டால் அது நியதி சட்ட முறையான விட்டு விடுதல். திரைசேரியின் அனுமதி பெற்று, திரைசேரி செயலாளரின் அதிகாரம் கோரப்பட்டு அல்ல அனுமதி பெற்று மேற்கொள்ளப்படுகின்ற விட்டு விடுதல்கள் பிற விட்டு விடுதல்கள் என அழைக்கப்படுகிறது. விளங்குதானே? ஒரு அரசரை உத்தியோகத்தர் சட்டத்தினால் தனக்குரிய அதிகாரத்தின் கீழ் மேற்கொள்ளுகிற விட்டு விடுதல்கள் நியதி சட்ட முறையான விட்டு விடுதல்கள். திரைசேரியின் அனுமதியினை பெற்று வழங்கப்படுகின்ற விட்டு விடுதல்கள் பிற விட்டு விடுதல்கள் என 2 வகையாக அழைக்கப்படுது. சரி, இந்த 2 பகுதியும் பார்த்தால் காணும். அப்போ விட்டு விடுதல்கள் என்றால் என்ன, அவற்றினுடைய 2 வகையான வகைகளும் அவை. அடுத்தது முக்கியமான ஒரு பகுதிக்கு போகிற, நீங்கள் கொஞ்சம் களைச்சு போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு 3 கேள்வி ரொம்ப அழகானது. நான் உங்களுக்கு அந்த 3 விடயத்தையும் சொல்லிட்டு நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். சரிதானே? முதலாவது நிதி ஒழுங்கு விதி 115 காலங்கடந்த கொடுப்பனவு. சரிதானே? காலங்கடந்த கொடுப்பனவுகள் என்றால் என்ன என்கிறது முதலாவது பார்க்கவும். காலங்கடந்த கொடுப்பனவு என்றால் என்ன, இரண்டாவது காலங்கடந்த கொடுப்பனவு தொடர்பாக மேற்கொள்ளப்படுகிற நடவடிக்கைகள் என்ன என்று சொல்லியும் பார்க்கவும். அல்லது எந்த ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த காலங்கடந்த கொடுப்பனவு தொடர்பாக அனுமதி பெற தேவையில்லை என்று சொல்லியும் ஒரு விடயம் இருக்கு. சரி, நாங்கள் நிதி ஒழுங்கு விதிக்கு ஊடாக அதை பார்த்து கொண்டே போவோமே. சரியா? காலங்கடந்த கொடுப்பனவு என்றால் என்ன, இதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுவேன். காலங்கடந்த கொடுப்பனவு என்றால் என்ன? அவங்க கெரிங்க எப்படி போடுவாங்கன்னா ஒரு சிறு குறிப்பாக உங்களை நிறைய சொல்லித்தான் கேட்பாங்க. காலங்கடந்த கொடுப்பனவு என்ற ஒரு
ஷார்ட் நோட்ஸை போட்டு விடுவாங்க. 5 ஷார்ட் நோட்ஸ் கடைசி கேள்வியாக போட்டால் நீங்கள் அதில் பார்த்து எழுதக்கூடியதாக இருக்க வேணும். அப்போ நாங்கள் படிப்படியாக ஒரு விடயமாக சொல்லுகிறோம். குறிப்பிட்ட நிதியாண்டில் மேற்கொள்ள வேண்டிய சகல செலவுகளும் அந்த நிதியாண்டில் செலுத்தி தீர்க்கப்பட வேண்டும். நிதியாண்டு ஒன்றுக்குரிய அனைத்து செலவுகளும் அதே நிதியாண்டிலேயே செலுத்தி தீர்க்கப்பட வேண்டும். நவம்பர் மாதம் 30ஆம் தேதி வரையான அனைத்து செலவினங்களும் டிசம்பர் மாதம் 31ஆம் தேதிக்கு முன் செலுத்தப்படலாம். டிசம்பர் மாதத்துக்கான செலவுகளும் முடியுமான வரையும் டிசம்பர் மாதத்திலேயே செலுத்தி தீர்க்க வேண்டும். ஆனால் ஏதேனும் காரணங்களினால் அவ்வாறு செலுத்தி தீர்க்க முடியாது விட்டால் அடுத்து வரும் வருடத்தின் முதல் காலாண்டுக்குள்ளாக மார்ச் மாதம் 31ஆம் தேதிக்கு முன்பாக முதல் நிதியாண்டுக்குரிய அனைத்து செலவினங்களும் மேற்கொள்ளப்படுதல் வேண்டும். அதற்கு மேலும் தாமதிக்கப்படுகின்ற கொடுப்பனவுகள் காலங்கடந்த கொடுப்பனவுகள் என அழைக்கப்படுகிறது. அதற்கு மேலும் மேற்கொள்ளப்படுகின்ற கொடுப்பனவுகள் காலங்கடந்த கொடுப்பனவுகள் என்று அழைக்கப்படுகிறது. அப்ப இந்த விடயத்தை ஒரு நீங்க பார்த்துக்கொள்ள. காலங்கடந்த கொடுப்பனவு என்றால் என்ன? ஒரு நிதியாண்டினுடைய கொடுப்பனவுகள் அதே நிதியாண்டிலேயே மேற்கொள்ளப்பட வேண்டும். சரிதானே? ஒரு நிதியாண்டுக்குரிய கொடுப்பனவுகள் அதே நிதியாண்டிலேயே மேற்கொள்ளப்பட வேண்டும். எனினும் அவ்வாறு மேற்கொள்ள இயலாத கொடுப்பனவுகளை அடுத்து வரும் நிதியாண்டின் மார்ச் மாதம் 31ஆம் தேதிக்கு முன்பாக கொடுப்பனவு செய்யலாம். அதற்கு மேலும் தாமதமாகின்ற கொடுப்பனவுகள் காலங்கடந்த கொடுப்பனவுகள் என அழைக்கப்படுகிறது. காலங்கடந்த கொடுப்பனவுகளை மேற்கொள்வதற்கு கணக்கீட்டு உத்தியோகத்தர் அல்லது பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தரின் அனுமதி பெறப்பட வேண்டும். FR 115 என்று சொல்லுவார்கள். ஒரு ஃபார்ம் வச்சிருக்கணும். அந்த ஃபார்மில் காலங்கடந்த கொடுப்பனவுகளை மேற்கொள்வதற்கு கணக்கீட்டு உத்தியோகத்தர், பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர் அதாவது திணைக்கள தலைவர், அமைச்சு செயலாளர் ஆகியோரின் அனுமதி பெற வேண்டும். இப்போ முதலாவது படியம் வழங்கிட்டு தானே உங்களுக்கு காலங்கடந்த கொடுப்பனவு என்றால் என்ன இப்படி எழுத போறீங்க. ஒரு நிதியாண்டின் கொடுப்பனவுகள் அதே நிதியாண்டிலேயே செலுத்தி தீர்க்கப்பட வேண்டும். அவ்வாறு தவிர்க்க முடியாத இயலாத சந்தர்ப்பங்களில் அடுத்து வரும் நிதியாண்டின் மார்ச் மாதம் 31ஆம் தேதிக்கு முன்பாக கொடுப்பனவு செய்யப்படுதல் வேண்டும். அதற்கு மேலும் தாமதிக்கும் கொடுப்பனவுகள் காலங்கடந்த கொடுப்பனவுகள் என அழைக்கப்படுகிறது. இது ஒன்று. இரண்டாவது, காலங்கடந்த கொடுப்பனவு ஏற்படுவதற்கான காரணங்கள் எவை என்று கேட்பார். காலங்கடந்த கொடுப்பனவு ஒன்று ஏற்படுவதற்கான காரணங்கள் எவை? ஏற்பாடு இல்லாமல் இருத்தல், அலோகேஷன் அல்லது ப்ரோவிஷன். என்ன? ஏற்பாடு ஒதுக்கீடு இல்லாமல் இருத்தல், அல்லது ஏற்பாடு போதியதாக காணப்படாமல் இருக்குது, காணாது. கொடுக்க வேண்டியது 50,000, ஆனால் ப்ரொவிஷன் 40,000 தான் இருக்கு. பில்லை பிரித்து போடலாம். அப்ப ஏற்பாடு போதியதாக இல்லாமை, ஏற்பாடு இல்லாமல் இருத்தல், ஏற்பாடு போதிய அளவில் இல்லாமல் இருத்தல். மூன்றாவது, கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்ட காரணங்கள். உதாரணத்துக்கு டிசம்பர் மாதத்தின் மின்சார கட்டணம், தொலைபேசி கட்டணம், நீர் கட்டணம், நீர் வழங்கல் கட்டணம் போன்றது. இப்போ கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்ட காரணங்களினால் கொடுப்பனவு செய்ய முடியாமல் போது தாமதமாக கிடைக்கின்ற சிட்டைகள், தொலைபேசி, மின்சாரம், நீர் வழங்கல் போன்ற சிட்டைகள். சரிதான? உத்தியோகத்தருடைய கவன ஈனம், அசட்டை, வேண்டுமென்று செய்யாமல் விடுதல், அசமந்த போக்கு போன்றவை இதையும் ஒரு காரணமாக சொல்லு. 4 காரணமே காலங்கடந்த கொடுப்பனவுகள் ஏற்படுவதற்கு 4 காரணங்கள் சொல்லி இருக்கு. எப்படி? ஏற்பாடு இல்லாமல் இருத்தல், ஏற்பாடு போதாமல் இருத்தல், கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்ட காரணங்கள், மின்சார பட்டியல், நீர் பட்டியல்,
தொலைபேசி பட்டியல் என்பவை தாமதமாக கிடைப்பது. 4வது உத்தியோகத்தருடைய கவனீனம், வேண்டும் என்று செய்யாமல் விடுதல், அசட்டை, அசமந்த போக்கு போன்றவை. சரிதானே? 3வது கேள்வி, காலங்கடந்த கொடுப்பனவு தொடர்பாக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் எவை? காலங்கடந்த கொடுப்பனவு தொடர்பாக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் எவை? முதலாவது, கொடுப்பனவு செய்யாமைக்கான காரணம் ஆராயப்பட வேண்டும். கொடுப்பனவு செய்யாமைக்கான காரணம் ஆராயப்பட வேண்டும், கண்டறியப்பட வேண்டும். உத்தியோகத்தருடைய கவனஈனம், வேண்டுமென்று செய்யாமல் விடுதல், அசமந்த போக்கு காரணமாக இருந்தால், உத்தியோகத்தர்கள் காரணமாக இருந்தால் அவரிடம் விளக்கம் கோர வேண்டும். முதலாவது, கடந்த காலத்தில் கொடுப்பனவு செய்வதற்கான காரணம் கண்டறியப்பட வேண்டும். 2வது, உத்தியோகத்தர் பொறுப்பாக இருந்தால் அவரிடம் விளக்கம் கோர வேண்டும். காலதாமதத்துக்கான காரணங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருந்தால் அந்த உத்தியோகத்தர் அல்லது உத்தியோகத்தர்களிடமிருந்து முழு தொகையையோ அல்லது ஒரு பகுதியையோ அறவீடு செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும். கணக்கீட்டு உத்தியோகத்தருடைய நேரடி கவனத்துக்கு காலதாமதத்துக்கான காரணங்கள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். இந்த கொடுப்பனவை செய்வதற்கு உரிய வாக்கு விவரத்தின் கீழ் ஏற்பாடு உள்ளதா என்பது தொடர்பில் பார்க்க வேணும். அந்த ஓட்டுகளை காசு இருக்கா, 105, 1, 01, 12, 02 காசு இருக்கா என்று பார்க்கணும். சரிதானே? உரிய வாக்கு விவரத்தின் கீழ் ஏற்பாடு உள்ளதா இல்லையா என்று பார்க்க வேணும். காலங்கடந்த கொடுப்பனவை அனுமதிக்கும் உத்தியோகத்தரிடம் அதை சமர்ப்பித்து அனுமதி பெற வேணும். அதனுடைய அனுமதியின் பிரதியை கணக்கீட்டு உத்தியோகத்தர் அல்லது பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தருடைய கட்டளை அனுமதியின் பிரதி கணக்காய்வாளர் நாயகத்துக்கு அனுப்ப வேணும். உரிய வாக்கு விவரத்தின் கீழ் ஏற்பாடு இருந்தால் கொடுப்பனவு செய்யலாம். ஏற்பாடு இல்லாவிட்டால் ஏற்பாட்டை பெறுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏற்பாட்டை பெறுவதற்கு நடவடிக்கை எடுக்கிறதில் ஏற்பாடு இல்லாவிட்டால் குறை நிரப்பு பிரேரணையை சமர்ப்பிக்கவும் நடவடிக்கை எடுக்கலாம். இவ்வளவு விஷயத்துக்கு போகணும். முதல் என்ன காரணம் என்று பார்க்கணும். உத்தியோகத்தர் காரணமாக இருந்தால் விளக்கம் கோரணும். அவருடைய தவறு காரணமாக இருந்தால் அதில் ஒரு தொகையை அல்லது முழு தொகையும் அவர்கிட்ட இருந்து அறவிட வேணும். அதுக்கு பிறகு கணக்கீட்டு உத்தியோகத்தருக்கு இந்த விஷயத்தை கொண்டு போக வேணும். உரிய அனுமதியை பெற வேணும். கணக்கீட்டு உத்தியோகத்தரும் பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தரும் அனுமதிக்கலாம். வெவ்வேறு செலவினங்கள் இருக்குது. யார் பொருத்தமானவர் அவற்றை அனுமதியை பெற வேணும். அதனுடைய பிரதியே கணக்காய்வாளர் நாயகத்துக்கு கொடுக்க வேணும். உரிய ஏற்பாடு இருக்கிறான்னு பார்க்க வேணும். ஏற்பாட்டை பெறுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேணும் அல்லது குறைநிரப்பு மதிப்பீடு சமர்ப்பிக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்க வேணும். இந்த கொடுப்பனவை அனுமதிக்கிற காலங்கடந்த கொடுப்பனவை அனுமதிக்கக்கூடிய உத்தியோகத்தர்கள் யார் என்று கேட்கணும். காலங்கடந்த கொடுப்பனவை அனுமதிக்கக்கூடிய உத்தியோகத்தர்கள் யார்? 2 பேர் இருக்கு நம்ம பிள்ளைகள் கவனிங்க. ஒன்று கணக்கீட்டு உத்தியோகத்தர், 2வது பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர். இவ்வளவு காணும். போன வருஷத்து சம்பளம், பென்ஷன் அதுகளுக்கு அனுமதி தேவையில்லை. அது தவிர போன வருஷத்தின் கொடுப்பனவு ஏதாவது இருக்குமாக இருந்தால் அதை கணக்கீட்டு உத்தியோகத்தில் அனுமதிக்கலாம். அதுக்கு மேலே போன வருஷத்துக்கு முன்னர், சென்ற நிதியாண்டுக்கு முன்னர் உள்ள கொடுப்பனவாக இருந்தால், அது சம்பளம் சரி வேறு கொடுப்பனவுகளாக இருந்தாலும் சரி, பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர் அனுமதிக்க வேண்டும். அது விளக்கத்துக்காக சொல்லுகிறேன். நீங்கள் அதெல்லாம் போக தேவையில்லை. காலங்கடந்த கொடுப்பனவை அனுமதிக்கக்கூடிய உத்தியோகத்தர்கள் யார்? கணக்கீட்டு உத்தியோகத்தர், பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர். சரிதானே? இப்போ காலங்கடந்த கொடுப்பனவு என்றால் என்ன என்று சொல்லிட்டோம். காலங்கடந்த கொடுப்பனவு தோன்றுவதற்கான காரணங்கள் பார்த்தாச்சு. காலங்கடந்த கொடுப்பனவு தொடர்பில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் என்று கேட்டால் ஒரு 5 நடவடிக்கை சொல்லக்கூடியதாக இருக்கிறீர்கள். நிதி ஒழுங்கு விதி 115 அனுமதி பெறுவதற்கு அவசியமில்லாத கொடுப்பனவுகள். காலங்கடந்த கொடுப்பனவாக இருந்தாலும் சிலவற்றுக்கு அனுமதி பெற தேவையில்லை.
சரிதானே? முற்பண கணக்குகள், பொது வைப்பு கணக்குகள், அரசிறை மீளளிப்புகள், வைப்பு கணக்கு போன்ற கணக்குகள், சென்ற வருடத்தின் ஆளுக்குரிய வேதனாதிகள் மற்றும் ஓய்வூதிய கொடுப்பனவுகளை நடைமுறை வருடத்தில் செலுத்தினால் அதுக்கும் அனுமதி தேவையில்லை. போன வருஷத்து சம்பளம், அதுக்கு முந்தின சம்பளம் என்றால் அனுமதி இருக்கும். சென்ற வருடத்தின் ஆளுக்குரிய வேதனாதிகள் மற்றும் ஓய்வூதிய கொடுப்பனவுகள் நடப்பு வருடத்தில் கொடுப்பனவு செய்வதற்கு அனுமதி தேவையில்லை. நான் இதில் இருக்கிறத விட பிரித்து சொல்லி இருக்கிறேன். முற்பண கணக்குகள், வைப்பு கணக்குகள், அரசிறை மீளளிப்புகள், வைப்பு கணக்கு போன்ற கணக்குகள், சென்ற வருடத்தின் ஆளுக்குரிய வேதனாதிகள் மற்றும் ஓய்வூதிய கொடுப்பனவுகளை நடப்பு வருடத்தில் மேற்கொள்ளல் ஆகிய 5 விடயங்களுக்கு நிதி ஒழுங்கு விதி 115 கீழ் அனுமதி தேவையில்லை. சரிதானே? இது தவிர வரி சேகரிப்பாளருக்கான கொடுப்பனவுகள், விவாக பதிவாளர், பிறப்பு பதிவாளருக்கான கொடுப்பனவுகள் என்கிற விடயங்களும் இருக்குது. அது தொடர்பில் நீங்கள் குழப்பமடைய தேவையில்லை. ரவிசேகரன் புத்தகம் படிச்சீங்கன்னா அதில் இருக்கும். அது சரியானது, அது பிள்ளை அல்ல. சரிதான், நான் ஒரு 5 விஷயம் சொல்லி தந்திருக்கிறேன், அது போதும் உங்களுக்கு. முற்பண கணக்கு, பொது வைப்பு கணக்கு, வைப்பு கணக்கு போன்ற கணக்கு, அரசிறை மீளளிப்புகள், சென்ற வருடத்தின் ஆளுக்குரிய வேதனாதிகள் மற்றும் ஓய்வூதிய கொடுப்பனவுகளை நடப்பு நிதி வருடத்தில் கொடுப்பனவு செய்தல். சரியா? இவ்வளவு விடயங்களும் பார்த்துருக்கேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான 2 நிதி ஒழுங்கு விதிகள் இருக்குது பிள்ளைகள். ஒரு சின்ன பிரேக் கொண்டு நீங்களும் சலித்து போயிருப்பீங்கள். சரிதானே? குறிப்பிட்ட எண்ணிக்கையானாக்கள் வீட்டை போயிட்டாங்க. அப்போ அதனால் நாங்கள் ஒரு 5 நிமிஷம் பிரேக் எடுத்து. சரி, ஒரு முக்கியமான ஒரு கேள்வி ஒன்று இடைவேளை நேரத்தில் கேட்கப்பட்டது. இந்த வகை மாற்றம் தொடர்பாக கொஞ்சம் சொல்லுங்களே, எப்ப எல்லாம் வகை மாற்றம் செய்யலாம் என்று சொல்லி. சரிதானே? அந்த பகுதியை நான் உங்களுக்கு அழகாக சொல்லிட்டு போக விரும்புகிறேன். முதலாவது வகை மாற்றம் செய்வது என்பது ஒரு கருத்திட்டத்தின் கீழ் உள்ள மீண்டு வரும் செலவு விடய வகுப்பின் கீழ் உள்ள செலவு விடயங்களுக்கு இடையில். எங்க சொல்றீங்க? ஒரு கருத்திட்டத்தின் கீழ் உள்ள மீண்டு வரும் செலவினங்களில், மீண்டு வரும் செலவு விடயத்தின் கீழ் உள்ள செலவு விடயங்கள், அதாவது ஒவ்வொரு செலவு விடயங்கள் என்று சொல்லி தனியாக பார்த்தீங்கன்னா மீண்டெழும் செலவு விடயங்கள்ல ஊதியங்கள். சரியா? மீண்டெழும் செலவு விடயங்கள் தொடர்பாக ஊதியங்கள், இது ஒன்று. ஆளுக்குரிய வேதனாதிகள், சம்பளங்கள், கொடுப்பனவுகள் என்று சொல்லி பார்த்தோமே. சரி, அதில் ஒன்று எடுத்து காட்டுகிறேன் உங்களுக்கு வசதிக்காக. சரி, இதில் பா. சரியா? இப்போ இங்கே மீண்டு வரும் செலவினங்கள் தொடர்பாக இதுக்குள்ள செய்யலாம். இது என்ன? இது ஒரு கருத்திட்டத்தின் கீழ் உள்ள மீண்டு வரும் செலவு விடயங்களில் உள்ள செலவு விடயங்களுக்கு இடையில், செலவு விடயங்களுக்கு இடையில் அது செய்யலாம். சரிதானே? 2வது, செலவு விடய வகுப்புகளுக்கு இடையில், இதுல இருந்து இதுக்கு மீண்டலும் செலவு விடய வகுப்புகளுக்கு இடையில் செய்யலாம். அப்ப இது ஒரு செலவினத்துக்குள்ள நடக்குது, அதாவது ஒரு செலவு வகுதிக்குள்ள நடக்குது. தனிப்பட்ட ஊதியங்கள் என்கிற ஒரு செலவு விடயத்துக்கு உள்ள நடக்குது. அடுத்தது மீண்டலும் செலவு விடய வகுப்புகளுக்குள்ள நடக்குது, தனிப்பட்ட ஊதியங்களுக்கும் பயண செலவுகளுக்கும். 2வது என்ன சொன்னாங்க? ஒரு கருத்திட்டத்தின் கீழ் உள்ள மீண்டு வரும் செலவு விடய வகுப்புகளுக்கு இடையில் வகை மாற்றத்தை செய்யலாம். சரியா? 3வது, உபகருத்திட்டங்களுக்கு இடையில செய்கிறது. ஒரு செலவு உடைய தலைப்பின் கீழ் இருக்கக்கூடிய கருத்திட்டங்களின் கீழ் ஒரு கருத்திட்டத்தில் மீண்டு வரும் செலவினத்தில் வருகின்ற சேமிப்பினை இன்னொரு மீண்டு வரும் செலவினத்துக்கு கொண்டு போய் செய்யலாம். சரிதானே? ஒரு கருத்திட்டத்தில் உள்ள வேறொரு மூலதன செலவினத்துக்கும் கொண்டு போகலாம். அப்போ ஒரு கருத்திட்டத்துக்குள்ளே நடைபெறுவது, ஒரு செலவு விடயத்துக்குள்ளே நடைபெறுவது, செலவு விடயங்களுக்கு இடையில செய்கிறது, இது 2ம் மீண்டலும் செலவினம். 3வது,
ஒரு கருத்திட்டத்தின் மீண்டலும் செலவினத்தில் ஏற்படுகிற சேமிப்பினை அந்த கருத்திட்டத்தின் இன்னொரு மீண்டலும் செலவினத்துக்கு அல்லது மூலதன செலவினத்துக்கு செலவு செய்யலாம். ஒரு கருத்திட்டத்தில் ஏற்படுகின்ற சேமிப்பினை இன்னொரு கருத்திட்டத்துக்கு கொண்டு போய் செலவு செய்யலாம். ஒரு கருத்திட்டத்தின் மீண்டலும் செலவினத்தில் ஏற்படுகிற சேமிப்பினை இன்னொரு கருத்திட்டத்தின் மீண்டலும் செலவினம் அல்லது மூலதன செலவினத்துக்கு செலவு செய்யலாம். ஒரு நிகழ்ச்சி திட்டத்தில் மீண்டலும் செலவினத்தில் ஏற்படுகின்ற சேமிப்பினை இன்னும் ஒரு நிகழ்ச்சி திட்டத்தின் மீண்டலும் செலவினத்துக்கு அல்லது மூலதன செலவினத்துக்கு செய்யலாம். அப்ப ஞாபகம் வச்சிருங்க, நிகழ்ச்சி திட்டங்களுக்கு இடையில செய்யலாம். மீண்டலும் செலவினத்தை கொண்டு இன்னொரு மீண்டலும் செலவினத்துக்கு கொடுக்கலாம், அல்ல மூலதன செலவினத்துக்கு கொடுக்கலாம். கருத்திட்டங்களுக்கு இடையில செய்யலாம். ஒரு கருத்திட்டத்தின் மீண்டலும் செலவினத்தை எடுத்துக்கொண்டு போய் இன்னொரு கருத்திட்டத்தின் மீண்டலும் செலவினத்தில் அல்லது மூலதன செலவினத்தில் பதிலீடு செய்யலாம். சரிதானே? ஒரு கருத்திட்டத்துக்கு உள்ளே செய்யலாம். ஒரு உபகருத்திட்டத்தின் மீண்டலும் செலவின மீதிய மீண்டலும் செலவினத்தின் சேமிப்பின இன்னொரு உபகருத்திட்டத்தின் மீண்டலும் செலவினம் அல்லது மூலதன செலவினத்துக்கு மாற்றலாம். அல்லது ஒரு செலவு விடயத்துக்குள்ள, அதாவது மீண்டலும் செலவினத்துக்குள்ள அடங்குற ஒரு செலவு விடயத்தில் இருந்து இன்னொரு செலவு விடயத்தை கொண்டு போகலாம். ஒரு செலவு விடயத்தில் உள்ள செலவு வகதிகளுக்குள்ள அதை மாற்றலாம். இவ்வளவும் காணும். இதை விட மூலதனங்களை மாற்றுறதெல்லாம் இருக்குது. நான் அதெல்லாம் சொல்ல இல்லை. இந்த அளவில் அதை நிப்பாட்டிக்கொள்ளும். சரிதானே? அப்போ வகை மாற்றம் செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் என்ன, நீங்க ஒரு 6-7 எழுதக்கூடியதா இருக்கிறீங்க, அது போதும் உங்களுக்கு. சரியா? அப்ப நிதி ஒழுங்கு விதி 117 ஒன்றும் எதுவும் செய்யப்படவில்லை என்று சொல்லிட்டு பிறகு கீழே 117 என்று சொல்லி போட்டிருக்குது. 117 சம்பந்தமாக நாங்கள் உடனே கதைக்க இல்லை. 118 சரிதானே? இந்த 118 சம்பந்தமாக நான் அதிகம் சொல்லாம 2 கேள்விகள் உங்களுக்கு சொல்லி தந்துட்டு போகிறேன், அல்லது 3 கேள்வி என்று வச்சுக்கொள்வோமே. திரட்டு நிதிக்கு வரவு வைக்கப்பட்ட பணம் மீள அளிக்கப்படுகிற சந்தர்ப்பங்கள். சரிதானே? திரட்டு நிதிக்கு வரவு வைக்கப்பட்ட சந்தர்ப்பங்கள் மீள அளிக்கப்படுகிற நிலைமை தொடர்பாக நாங்கள் பார்க்க போறோம். பொதுவாக திரட்டு நிதியில இருந்து பணத்தை மீள பெறுவதுன்றது சாத்தியம் இல்லைன்னு. திரட்டு நிதிக்கு வரவு வச்சிட்டோம், ஆனால் சில வேலை அதில் இருந்து நாங்கள் திருப்பி கொடுப்போம். எப்படி என்றால், ஒன்று சட்டத்தின் ஏற்பாடுகளின் கீழ் திரட்டு நிதியத்தில் வரவு வைக்கப்பட்ட பணம் மீள செலுத்தப்படுகிற சந்தர்ப்பம். அப்படி திரட்டு நிதிக்கு வரவு வைக்கப்பட்ட அரசிறை மீளளிக்கப்படும் சந்தர்ப்பங்கள் என்று கேட்பாங்க. சரியா? நான் இந்த 4 நிமிஷத்துக்குள்ள பேசி முடிக்க பார்க்கிறேன். திரட்டு நிதிக்கு வரவு வைக்கப்பட்ட அரசிறை மீளளிக்கப்படும் சந்தர்ப்பம் ஒன்று சட்ட ஏற்பாடுகளின் கீழ். இப்போ அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கு மோட்டார் சைக்கிள் வழங்கி 50,000 ரூபாய் வாங்கினார்கள். சில வேளையில ஒரு சட்டம் வந்து அந்த மோட்டார் வாங்கினார்கள் எல்லாருக்கும் திருப்பி காசு கொடுக்கிறது என்று சொல்லி ஒரு சட்டம் இயற்றப்பட்டால் அதுக்கு யார் பொறுப்பாக நியமிக்கப்பட்டாரோ அந்த உத்தியோகத்தர் அதை மீளளிப்பார். பிரதேச செயலர்கள் அதை வழங்கலாம் என்று சொல்லி சட்டத்தில் சொல்லப்பட்டிருந்தால் பிரதேச செயலர்கள் வழங்குவார்கள். அடுத்தது சில வேளையில பொது எங்களுக்கு காசு கட்டி இருக்கும் ஒரு வேலை செய்யறதுக்கு அல்லது ஒரு சேவையை நிறைவேற்றுறதுக்கு அது நாங்கள் வழங்காமல் இருந்தால், அல்ல வழங்க வேண்டிய தேவை இல்லாமல் இருந்தால் அந்த பணத்தை நாங்கள் திருப்பி கொடுக்க வேண்டி இருக்கு. ஒரு தொகை தவறுதலாக அல்லது அறவிட வேண்டிய தொகைக்கு மேலதிகமாக அறவிட்டிருந்தால் அல்லது ஆற்றப்படாத ஒரு சேவைக்காக பணம் பெறப்பட்டிருந்தால் அது திருப்பி கொடுக்கப்படும். சரியா? 2வது, தவறுதலாக அல்லது உரிய தொகைக்கு அதிகமாக பெறப்பட்டால் நிறைவேற்றப்படாத ஒரு சேவைக்காக பணம் செலுத்தப்பட்டுள்ள போது. 3வது, ஏனைய சந்தர்ப்பங்கள். இப்போ இந்த 3ம் நீங்க ஞாபகம் வச்சிருக்க வேணும். கொஞ்சம் கஷ்டமான பகுதி போல இருக்குமே, அந்த அறிமுகம் இல்லை உங்களுக்கு. ஒன்று சட்டத்தின் ஏற்பாடு, 2வது ஏனைய சந்தர்ப்பம். இது 2ம் எழுதலாம். நடுவில் இருக்கிறது தவறுதலாக பெறப்பட்ட தொகை அல்லது பெற வேண்டிய தொகையிலும் அதிகமாக பெறப்பட்ட தொகை அல்லது நிறைவேற்றப்படாத ஒரு வேலை அல்லது சேவைக்காக
ஆற்றப்பற்றாத ஒரு சேவைக்காக பெறப்பட்ட தொகை. அதை சேர்த்து எழுதுவோம். பிறகு 5, 6 பிரித்து, சில புத்தகத்தில் இது 5, 6 பிரித்து எழுதி இருக்கிறோம். அப்படி எழுதக்கூடாது. 3 விடயம். இதை யார் திருப்பி கொடுக்கலாம்? 25,000 ரூபாய் வரைக்கும் பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர், அதுக்கு மேல திரை செய்தி. சரிதானே? சட்ட ஏற்பாடுகளின் கீழ் இருக்கிறதுக்கு மட்டும் அதற்காக நியமிக்கப்பட்ட உத்தியோகத்தர், சட்ட ஏற்பாடுகளின் கீழ் இருப்பதற்கு மட்டும் அந்த பணிக்காக சட்டத்தினால் நியமிக்கப்பட்ட உத்தியோகத்தர். மற்ற 2 சந்தர்ப்பத்திலும் 25,000 ரூபாய் வரைக்கும் பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர், 25,000 ரூபாவுக்கு மேல் திரைசேரி செயற்பாடுகள் பணிப்பாளர் நாயகம். இந்த 2ஐயும் சேர்த்து ஒரு கேள்வியாக கேட்கலாம். குறிப்பாக 2வது எக்ஸாமுக்கு எழுதுகிறார்கள், கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. சரியா? திரட்டு நிதியத்துக்கு வரவு வைக்கப்பட்ட பணம் மீளளிக்கப்படும் சந்தர்ப்பங்கள், சட்டத்தின் ஏற்பாடுகளின் கீழ் தவறுதலாக உரிய தொகைக்கு அதிகமாக பெறப்பட்ட தொகை அல்லது நிறைவேற்றப்படாத சேவைக்காக செலுத்தப்பட்ட தொகை. 3வது ஏனைய சந்தர்ப்பம். இதை மீளளிக்கும் அதிகாரமுடையவர் சட்ட ஏற்பாடுகளின் கீழ் என்றால் அதற்காக சட்டத்தால் நியமிக்கப்பட்டவர். மற்ற 2க்கும் 25,000 ரூபாய் வரைக்கும் பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர், அதற்கு மேல் திரைசேரி செயற்பாடுகள் பணிப்பாளர் நாயகம். சரியா? இந்த மீளளிப்பு செய்யும் உத்தியோகத்தர் என்ன விடயங்களுக்கு பொறுப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கேட்கப்பட்டால், மீளளிப்பு ஒழுங்கானது, பெறுபவர் அதற்கு உரித்தானவர், ஏற்கனவே அது கொடுபட இல்லை, சரிதானே, சட்டத்துக்கு அமைவாக இருக்கு. இந்த 4 விஷயத்தையும் அவர் பார்க்க வேண்டும். மீளளிப்பு செய்பவர் அல்லது மீளளிப்பு செய்யும் திணைக்களம் இந்த 4 விடயங்களுக்கு பொறுப்பாக இருக்க வேணும். மீளளிப்பு ஒழுங்காக இருக்குது, சம்பந்தப்பட்டவர்கள் மீளளிப்புக்கு உரித்துடையவர்கள், மீளளிப்பு தொகை சரியானது, ஏற்கனவே அது மீளளிக்கப்படவில்லை, சட்டத்தில் மீளளிப்புக்குரிய அனுமதி இருக்கு. 5 விஷயங்கள் பார்க்க வேணும். இது ஒருக்கா பார்த்துக் கொள்ளுங்க. சரிதானே? அரசரைக்கு வரவு வைக்கப்பட்ட தொகை ஒன்று மீளளிப்பது தொடர்பாக விண்ணப்பம் செய்வது பொது 29 படிவத்தில். பஸ்பாட் கேள்வி கேட்டுவிட்டா அதை கையை விட்டுடும். பொது 29. 4 கேள்வி சொல்றேன், திரும்ப நீங்க அதை வாசித்து விடைய ப்ரிப்பேர் பண்ணிக்கொள்ளுங்க. வீடியோவை பார்க்கறது தான் நல்லது. ஏனென்றா இந்த டாக்குமெண்ட் உங்களுக்கு கிடைக்காது. சரியா? இது ஒரு பெரிய டாக்குமெண்ட், இந்த ஒரு பகுதி. நான் உங்களுக்கு அதை மட்டும் காட்சிப்படுத்துகிறேன். ஒருமிக்க தந்தால் நீங்கள் குழம்பிடுவீங்க. இப்போ திரட்டு நிதிக்கு வரவு வைக்கப்பட்ட தொகை மீளளிப்பு செய்யப்படுகிற சந்தர்ப்பங்கள் என்று கேட்கப்பட்டால் நீங்கள் இந்த 3 சந்தர்ப்பங்களையும் எழுதுவீங்க. இது அநேகமாக 1வது EV எக்ஸாமுக்கு கேட்கல இதைத்தான் கேட்பார்கள். 2வது EV எக்ஸாமுக்கு கேட்குறேன்டா இதோட இதையும் தொடர்படுத்தி கேட்பார்கள். திரட்டு நிதியிலிருந்து மீளளிக்கப்படும் சந்தர்ப்பங்களை குறிப்பிட்டு மீளளிப்புக்கு அதிகாரம் அளிக்கக்கூடிய உத்தியோகத்தர்கள் யார் என்று கேட்பார்கள். அதை பார்த்துக்கொள்ளவர். சரிதானே? அடுத்தது, மீளளிப்பு செய்யும் திணைக்களம் எவ்வாறான விடயங்களுக்கு பொறுப்பாக இருக்க வேணும், எந்தெந்த விடயங்களுக்கு பொறுப்பு கூறக்கூடியதாக இருக்க வேணும் என்று கேட்டால் இந்த 5 விஷயம். மீளளிப்பு ஒழுங்கானது, உரியவருக்கு கிடைக்குது, தொகை சரியானது, ஏற்கனவே அது வழங்கப்பட்டிருக்கவில்லை, அதாவது டூப்ளிகேட் பேமெண்ட் இல்லை, சரிதானே. அது அடுத்தது சட்ட ரீதியானது என்கிற 5 விடயங்களுக்கு அவர்கள் பொறுப்பாக இருக்க வேண்டும். நிறைவாக பிள்ளைகளை 119 சர்ச் சார்ஜுக்கு கூட்டிக் கொண்டு போகிறேன். இதுதான் அவர் கேட்ட மிகை கட்டணம், சர்ச் சார்ஜ் அல்ல மேலதிக கட்டணம், சரிதானே. இந்த மிகை கட்டணம் என்றால் என்ன என்று சொல்லி கேட்கப்பட்டால், ஒரு உத்தியோகத்திற்கு மேலதிகமாக செலுத்திய தொகையை அறவிடுதல் அல்லது அவர் பொறுப்பாக இருந்த அலுவலினால் அரசாங்கத்துக்கு ஏற்பட்ட குறைவினை திருப்பி பெறுதல் மேலதிக கட்டணம் என வரைவிலக்கணப்படுத்தப்படும். இங்கே நட்டம் என்பது 102 சொல்லப்படுகிற நட்டம் அல்ல. சரியா? அப்ப மிகை கட்டணம் அல்லது மேலதிக கட்டணம் சர்சார்ஜ் என்ன என்று கேட்கப்பட்டால், ஒரு அரசாங்க ஊழியருக்கு மேலதிகமாக செலுத்திய தொகையை அவரிடமிருந்து அறவிடுதல் அல்லது அவர் பொறுப்பாக இருந்த ஒரு அலுவலினால் அரசாங்கத்துக்கு ஏற்பட்ட குறைவினை திருப்பி பெறுதல்
மேலதிக கட்டணம் எனப்படும். இது அவருக்கு விதிக்கப்பட்ட ஒரு தண்டனை ஆகாது. இப்ப மேலதிக கட்டணம் என்றா என்ன என்று எங்களுக்கு தெரியும். ஒரு அரசாங்க ஊழியரிடமிருந்து பெறப்படுகின்ற மேலதிக கட்டணம் என்பது அவருக்கு விதிக்கப்பட்ட ஒரு தண்டனை அல்ல. அது அவருக்கு மேலதிகமாக செலுத்திய தொகையை அவரிடமிருந்து அறவிடுவது அல்லது அவர் பொறுப்பாக இருந்த ஒரு அலுவலினால் அரசாங்கத்துக்கு ஏற்பட்ட குறைவை அவரிடமிருந்து திரும்ப பெறுவது என்பதாக இருக்கும். சரியா? இரண்டாவது, எந்த ஒருவரிடமிருந்தாவது ஒரு தொகையை, அதாவது மேலதிக கட்டணத்தை அறவிடும் போது பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் என்ன? அதை அறவிடுவதற்கென ஏற்கனவே ஒப்பந்தம் அல்லது ஏற்பாடுகள் இருந்தால் அதன்படி செய்ய வேண்டும். சரிதானே? ஏதேனும் பிரமாணம், விதி அல்லது ஒப்பந்தத்தின் கீழ் அறவிடுவதாக இருந்தால் அந்த ஏற்பாடுகளுக்கு அமைவாக செய்ய வேண்டும். அவ்வாறு இல்லை என்றால் அந்த தொகையை முழு தொகையாக அவருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தில் இருந்து அறவீடு செய்ய வேண்டும். இயன்ற அளவில் விரைவாக முழுமையாக அறவீடு செய்ய வேண்டும். அப்ப மேலதிக கட்டணங்கள் எவ்வாறு அறவீடு செய்யப்பட வேணும்? ஏதேனும் பிரமாணம், விதி, ஒப்பந்தத்தின் ஏற்பாடுகள் இருப்பின் அதன்படி அறவீடு செய்ய வேணும். அவ்வாறு இல்லை என்றால் ஒரே தவணையில முழு தொகையும் கூடிய விரைவில் அறவீடு செய்ய வேண்டும். அறவீடு செய்ய வேண்டிய நபர் ஒரு அரசாங்க உத்தியோகத்தராக இருந்தால், அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவருடைய விடயத்தில் களவு, மோசடி, அசட்டை சம்பந்தப்படாததாக இருந்தால் தவண முறையில் அறவிடலாம். அப்ப அறவீடு செய்கின்ற நடைமுறையை சொல்லுங்க என்று கேட்டால் நீங்க இவ்வளவு தான் சொல்ல போறீங்கள். அதுக்கு மேல தவணைகள் சொல்ல போறோம். சரியா? முதலாவது, எவரிடம் இருந்தாவது ஒரு தொகையை அறவீடு செய்வது தொடர்பாக அங்க பிரமாணங்கள், விதிகள், ஒப்பந்தங்கள் இல்லையாயின் ஒரே தவணையில முழு தொகையையும் கூடிய விரைவில் அறவிட வேண்டும். அரசாங்க ஊழியர் ஒருவருடைய விடயமாக இருந்தால் களவு, அசட்டை சம்பந்தப்படாத காசு, முத்திரைகள், பிரவேச சீட்டுகள் தொடர்பானது இல்லை என்றால் தவணை பணமாக அறவிடலாம். இந்த தவணை பணத்தை அறவிடக்கூடியவர்கள் யார்? 12 தவணையாக அறவிடுவதாக இருந்தால் திணைக்கள தலைவர். 12 தவணை அல்லது அதற்கு குறைவு, 12 தவணைகளுக்கு மேற்படாமல் திணைக்கள தலைவர் அறவிடலாம். 60 தவணைகளுக்கு மேற்படாமல் பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர், அதாவது அமைச்சு செயலாளர் அறவிடலாம். 60 தவணைகளுக்கு மேல் என்றால் திரைசேரியினால அறவீடு செய்யப்படும். இவ்வளவுதான் சேர்ச்சாச்சு. 3 கேள்வி. மேலதிக கட்டணங்கள் என்றால் என்ன? மேலதிக கட்டணங்கள் அறவீடு செய்வது தொடர்பான நடைமுறை என்ன? அந்த நடைமுறை என்று கேட்டால் நாளையும் சேர்த்து எழுதணும். ஒப்பந்தம், பிரமாணம், விதி இல்லை என்றால் இருந்தால் அதன்படி செய்யணும். இல்லை என்றால் முழு தொகையும் அவருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தில் இருந்து அறவீடு செய்யப்பட வேண்டும். அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவராக இருந்து களவு, மோசடி சம்பந்தப்பட இல்லை, காசு, முத்திரை, பிரவேச சீட்டுகள் சம்பந்தப்பட்டது இல்லை என்றால் தவணை கட்டணங்களாக அறவிடலாம். திணைக்கள தலைவருக்கு 12 தவணைகள் வரையில் அறவிட அதிகாரம் உண்டு. அதாவது கணக்கீட்டு உத்தியோகத்தருக்கு. பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தருக்கு அதை 60 தவணை வரைக்கும் கொண்டு போகலாம். 60 தவணைக்கு மேலே என்றால் திரைசேரி. சரியா? 1ஆம், 2ஆம், 3ஆம் அத்தியாயங்களை நாங்கள் நிறைவு செய்திருக்கிறோம். இது தொடர்பாக தெளிவின்மைகள் ஏதேனும் இருக்கலாம், சின்ன மட்டுப்பாடுகள் இருக்கலாம். ஒரு தரத்தில் படித்து விளங்குற விடயம் இல்லை. ஆனால் ஏனையவர்கள் ஒரு தரத்தில் படித்து விளங்கினதை விட உங்களுக்கு கூட விளங்கி இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் நான் ஒரு அக்கௌண்டன்ட் இல்லை என்றதால எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எளிமைப்படுத்தி சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கும் அது புரிஞ்சிருக்கும். இது முழுமைப்படுவதற்கு ஒரு வழிமுறை இருக்கு. அடுத்து வருகிற செயலமர்வில் அல்லது அடுத்து வரும் செயலமர்வு தொடரில் இது தொடர்பான வினாத்தாள்களை நாங்கள் பார்க்கிற போது மிக தெளிவாக இதை விளங்கிக் கொள்ளும். தண்டப்பணம் என்பது மேலதிக கட்டணம் அல்ல.
மேலதிக கட்டணம் ஒரு தண்டனையாக கருதக்கூடாதுன்னு சொல்லிது. தண்டப்பணம் என்பது வேறு. அது அரசறையில் சேர்க்கப்படுகிற ஒரு அரசின் ஒரு வகையான வருமானம். அதை பற்றி கேள்விகள் பார்க்குற போது 2வது தரத்தில் இருக்கிற அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்கு அது தொடர்பான விளக்கம் ஏற்படும். சாதாரணமாக சொன்னால் மேலதிக கட்டணமும் தண்டப்பணமும் ஒன்று அல்ல. சரி, ரொம்ப கஷ்டப்படுத்தின மாதிரி இருந்தாலும் 2.5 மணித்தியாலும் அழகாக படிச்சிருக்கிறோம். இது தொடர்பில் இருக்கக்கூடிய உங்களுடைய சந்தேகங்களை குறித்து வச்சுக்கொள்ளுங்க, தேடி படியுங்க. வினாத்தாள்கள், கடந்த கால வினாத்தாள்களை நாங்கள் கலந்துரையாடுகிற போது நிச்சயமாக அதில் உங்களுக்கு மிக தெளிவு ஏற்படும். பிணைப்பணம் என்பது இது அல்ல, அது வேறு ஒரு விடயம். அது பிறகு பார்ப்போம். சரிதானே? சரி, அப்போ இந்த அளவில் நான் நிறைவு செய்து கொள்ளுகிறேன். ஒளிப்பதிவை நிப்பாட்டுகிறேன். நீங்கள் எதுவும் கேட்பதாக இருந்தால் 2 நிமிடம்